கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூடியிருக்கிறதான உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 7வது நாளிலே 7 சபைகளில் 5வது சபையான சர்தை சபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சர்தை சபை குறித்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களில் இந்த சர்தை சபை எப்படிப்பட்டதான தன்மை உடையது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சர்தை சபையானது கிபி 1521 கிபி 1750 வரை இருந்த சபைகளுக்கு முன் அடையாளமாய் சொல்லப்பட்ட சபை இந்த சர்தை சபை. அந்த முதல் நூற்றாண்டிலே இருந்த இந்த சர்தை சபை எப்படிப்பட்டதான தன்மையுடையதாக இருந்ததோ அதே போலதான் இந்த கிபி 1521 வருஷத்திலிருந்து கிபி 1750 வருஷம் வரைக்கும் இருந்த சபைகளுடைய தன்மை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சர்தை சபைகளை குறித்து தியானிக்கும் பொழுது முதலாவது இந்த சர்தை சபை இருந்த பட்டணம், சர்தை பட்டணத்தை குறித்து நாம் அதன் பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சர்தை பட்டணம் கிமு 1200 ஆண்டிலே இந்த சர்தை பட்டணம் உருவானது. கிமு 1200 வருஷம் 1200 அப்படி உருவானதான பட்டணம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே கரோனியஸ் என்கிறதான மன்னனின் காலத்தில் தான் மிகவும் பிரபலமானது. இது கிமு 1200 வருஷத்தில் உருவான பட்டணமாக இருந்தாலும் கிமு 6வது நூற்றாண்டு, அதாவது கிமு அந்த 600வது ஆண்டு அந்த வாக்கில் தான் அப்பொழுது இருந்த மன்னன் கரோனியஸ் என்கிற மன்னனின் காலத்தில் இந்த சர்தை பட்டணம் மிகவும் பிரபலமானது, செழிப்பாக மாறினது. கரோனியஸ் மன்னன் காலத்தில் இந்த பட்டணம் செழிப்பாக மாறினதுக்கு அடையாளம் அந்த நாட்களிலேயே ஒரு பழமொழியை சொல்லுவார்களாம், வாழ்ந்தால் கரோனிஸ் மன்னனை போல செழிப்பாக இருக்க வேண்டும், as rich as குரோனியஸ் என்று சொல்வார்களாம். ஒரு பழமொழியே அன்றைக்கு இருந்த ஜனல் மத்தியில் இருந்தது. அந்த அளவுக்கு இந்த கரோனிஸ் மன்னன் காலத்திலே இந்த பட்டணம் செழிப்பாக இருந்தது. அந்த பட்டணத்தின் செழிப்பினாலே இந்த அரசனும் ஒரு மிகவும் செழிப்புள்ள மனிதனாக இருந்தான். காரணம், இந்த பட்டணத்தில் அநேக தங்க சுரங்கங்கள் இருந்தது. அநேக இடங்களில் தங்கங்கள் தோண்டி எடுக்கப்படுகிற அந்த சுரங்கங்கள் இந்த சர்தை பட்டணத்தில் அதிகமாக இருந்தது. பின்வரும் நாட்களில் இந்த சர்தை பட்டணத்தில் ஆராய்ச்சி பண்ணதான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சர்தை பட்டணத்தில் அழிந்து போன அநேக பகுதிகளில் தங்கத்தையும் வெள்ளியையும் புடமிடுகிற அநேக உலைக்களங்கள், அந்த பெரிய உலைக்களங்களின் பாத்திரங்கள், ஏறக்குறைய 100க்கும் மேலான அந்த உலைக்கலை பாத்திரங்களை இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்தார்களாம். காரணம், அந்த சர்தை பட்டணத்தில் தங்க சுரங்கங்கள் இருந்தது, அதை புடமிடுகிற உலைக்களங்கள் ஏராளமாக இருந்தது. இந்த தங்கத்தினால் இந்த பட்டணம் மிகவும் செழிப்பாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் கம்பளி உற்பத்தியிலே அந்த நாட்கள் இந்த பட்டணம் மிகவும் ஒரு முன்னிலையில் இருந்தது. கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்த சர்தை பட்டணத்தில் இருந்தபடியினால் இந்த பட்டணம் இன்னும் செழிப்பாக இருந்தது. மாத்திரமல்ல, இந்த பட்டணம் டொமாஸ் என்கிறதான ஒரு குன்றின் மேலும் ஹெர்மாஸ் என்கிறதான ஒரு குன்றின் மேலும் அமைந்திருந்த ஒரு பட்டணம். டொமாஸ் என்கிற குன்றின் மேலும் ஹெர்மாஸ் என்கிறதான குன்றின் மேலும், இந்த 2 குன்றின் மேலே அமைந்திருந்த ஒரு பட்டணம். இந்த குன்றின் மேலே அமைந்திருந்ததுனால் இதுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான பட்டணமாக இருந்தது. எளிதில் யாரும் இந்த பட்டணத்தை பிடித்து விடக்கூடாதபடி, மேற்கொள்ளக்கூடாதபடி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புள்ள பட்டணமாக இந்த சர்தை பட்டணம் இருந்தது. ஒரு பக்கம் செழிப்பு, பொருளாதாரத்தில் செழிப்பாக இருந்தது. இன்னொரு பக்கம் எந்த விதமான பாதிப்பும் உடனே வந்துவிடாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான பட்டணமாக இந்த சர்தை பட்டணம் இருந்தது. இந்த பட்டணத்தின் செழிப்பும் பாதுகாப்பும் தான் இந்த பட்டணம் விழுவதற்கும் காரணமாக இருந்தது. எப்படி இந்த பட்டணம் பிரபலமாவதற்கு அதன் செழிப்பும் அதன் பாதுகாப்பான அமைப்பும் அது ஒரு காரணமாக இருந்ததோ, அதே போல தான் பட்டணம் விழுவதற்கும் இந்த 2 காரியங்களே காரணமாய் அமைந்தது. இந்த பட்டணம் செழிப்பாக இருந்ததினால், பாதுகாப்பாக இருந்ததினால் இந்த பட்டணத்தின் ஜனங்களுக்கு ஒரு தற்பெருமை,
ஒரு நிர்விசாரமான காரியம், எங்களுக்கு எதுவும் சம்பவிக்காது, நாங்கள் செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும் என்கிற ஒரு நிர்விசாரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு தற்பெருமை, யாரையும் மதிக்காத தாங்கள் செழிப்பாக இருப்பதினால் ஒரு தற்பெருமை, இந்த தற்பெருமையும் நிர்விசாரமும் இந்த பட்டணத்தில் இருந்ததினால் காலப்போக்கிலே இந்த பட்டணம் யாரும் எதிர்பார்த்திராத விதத்தில் எல்லாவற்றிலும் விழுந்து போய் இந்த பட்டணம் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு உருகுலைந்து போனது. எந்த அளவுக்கு இந்த பட்டணம் ஜனங்கள் மத்தியில் பிரபலமாய் பேசப்பட்டதோ அதே போல ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி இந்த சர்தை பட்டணம் கூட விழுந்து போய்விடுமா என்கிற அளவுக்கு ஜனங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த பட்டணம் பின் நாட்களில் விழுந்து போனது. காரணம் இதனுடைய தற்பெருமையும் நிர்விசாரமும். மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் ஒரு பக்கம் செழிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் விக்கிரக கோவில்கள். எபேசு பட்டணத்திலே நாம் பார்த்தோமே தியானால் கோவில், அந்த கோவில்கள் இந்த பட்டணத்திலும் இருந்தது. ஏற்கனவே நாம் எபேசு சபை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தியானால் கோவிலை குறித்தும் அதனுடைய வழிபாட்டு முறைகளை குறித்தும் அதனுடைய சீர்கிட்ட கலாச்சாரங்களை குறித்தும் நாம் அந்த சபையின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நாம் அது குறித்து தியானித்தோம். அங்கு இருக்கிறதான ஆயிரக்கணக்கில் இருக்கிறதான பெண் பூசாரிகள் தங்கள் சரீரத்தை விபச்சாரத்துக்கு போல அங்கு வருகிறதான அந்த கோவில்கள், தியானால் கோவில் இருக்கிறதான ஆண் பூசாரிகளுக்கும் வழிபடுகிற ஆண் பக்தர்களுக்கும் தங்கள் சரீரத்தை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த விபச்சார காரியங்களை செய்கிற ஆயிரமான பெண் தாசிகள் தெய்வத்துக்கு செய்கிற சேவை என்று சொல்லி அவர்கள் அங்கே அந்த கோவிலில் செய்கிறதான சீர்கட்ட காரியங்களை குறித்து நான் பார்த்தோம். அதே காரியங்கள் இந்த சர்தை பட்டணத்திலும் இருந்தது. ஒரு பக்கம் செழிப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விக்கிரக ஆராதனைகளினாலே சீர்கட்ட கலாச்சாரத்தினாலே இந்த பட்டணம் ஒரு பக்கம் சரிந்து கொண்டிருந்தது. இந்த சீர்கட்ட கலாச்சாரங்கள், தாறுமாறான வாழ்க்கை செழிப்பாயிருந்த பட்டணத்தினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உருக்குலைத்து இந்த பட்டணத்தை ஒரு ஒரு பட்டணமாக, ஒரு அழிந்து போன பட்டணமாக மாற்றிவிட்டது. இதான் இந்த சர்தை பட்டணத்தினுடைய பின்னணி. அடுத்தது, இந்த பட்டணத்தில் இருந்த சபையை குறித்து, இந்த சர்தை சபையினுடைய பின்னணியை பார்க்க போகிறோம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி கேட்கலாம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். நல்ல கவனிங்க. இந்த பகுதி அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ஊழியம் செய்ததான காரியங்கள் குறித்து எழுதப்பட்ட வேத பகுதி. எபேசு பட்டணத்தில் மாத்திரமல்ல, அந்த ஆசியாவில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் அப்போஸ்தலன் பவுலடியார் ஊழியம் செய்தார். அங்கு அவர் தங்கியிருந்து அந்த ஆசியா கண்டம் முழுவதும் இருக்கிறதான அநேக பட்டணங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது தான் இந்த சர்தை சபை உருவாகி இருக்கலாம், ஆரம்பிக்கப்பட்டு இருக்கலாம் என்று அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். இந்த சர்தை சபை குறித்து வேதத்தில் வேறு எங்கேயும் பெரிதாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த சர்தை சபை ஆசியா கண்டத்தில் இருப்பதினால் ஆசியா முழுவதும் அப்போஸ்தலன் பவுல் அலைந்து ஊழியம் செய்தபடினாலே இந்த பவுலடியாருடைய ஊழியத்தின் தாக்கத்தினாலே இந்த சர்தை பட்டணத்தில் சபை உருவாகியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்ததாம், அதை குறித்து ஒரு வார்த்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி கேட்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆண்டவராய் இயேசு இந்த சர்தை சபை குறித்து சொல்லும் பொழுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இந்த சர்தை சபை வெளியில் போட்டிருக்க லேபிள் என்ன? உயிருள்ளது. ஆனால் உண்மையான உள்ளான் நிலைமை செத்த சபையாக இருந்தது. ஆண்டவர் சொல்றார், நீ வெளியில் இருக்கிற பார்வைக்கு, எல்லாருடைய பார்வைக்கும் நீ ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, நீ உயிருள்ள சபை. ஆனால் உன் உள்ளான் நிலைமையை பார்க்கிற என் பார்வையில் நீ உயிருள்ள சபை அல்ல, செத்த சபை என்று இந்த சர்தை சபை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அந்த சர்தை பட்டணம் எப்படி இருந்ததோ, வெளியில் எல்லாரோட பார்வையிலும் செழிப்பாக இருந்து, அது உண்மையான உள்ளான வாழ்க்கையில் தற்பெருமையும் நிர்விசாரம் இருந்து உள்ளே அதை அழிந்து கொண்டு ஒரு காலத்தில் அந்த பட்டணம் முழுவதும் செத்த பட்டணமாய் மாறினது போல இந்த சர்தை சபையில் இருந்த சபை, இந்த சர்தை பட்டணத்தில் இருந்த சபையும் வெளி பார்வைக்கு, எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு ஆவிக்குரிய சபையை போல் இருந்தது.
ஆனால் உள்ளான வாழ்க்கையிலேயோ செத்த சபையாக இருந்தது. இதே போல தான் இந்த சபை குறிக்கிறதான 1521 வருஷத்திலிருந்து 1750 வருஷம் வரை இருந்த அந்த சபைகளும் இந்த சர்தை சபையை போல வெளிப்பார்வைக்கு கிறிஸ்தவ கூட்டம், வெளிப்பார்வைக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனம், வெளிப்பார்வைக்கு இவைகள் தேவனை பின்பற்றுகிற கூட்டம், ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே செத்து போனவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்திருந்த சபைகளாக இந்த சபைகள் இருந்த சர்தை சபை எப்படி வெளியில் உயிருள்ளதாக போல காணப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்திருந்ததோ அதே போல இந்த காலகட்டத்தில் 1521 வருஷத்திலிருந்து 1750 வருஷம் வரை இருந்த சபைகள் வெளிப்பார்வைக்கு அது கிறிஸ்தவ சபைகள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையோ மரித்த நிலைமையிலே இருந்தது. அதான் சர்தை சபை குறித்து ஆண்டு சொல்லுகிறதான காரியம். இந்த சர்தை என்கிற வார்த்தைக்கு என்ன அடையாளம் என்றால் தப்பி வெளியே வந்தவர்கள் என்று அர்த்தம். சர்தை என்று சொல்லும் பொழுது அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தப்பி வெளியே வந்தவர்கள். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை போலதான் இந்த சபையினுடைய தன்மையும் இருந்தது. எபேசு சபையினுடைய பின்மாற்றம், பெர்கமு சபையினுடைய விக்கிரக ஆராதனை வேசித்தன காரியம், அதே போல தியத்திரா சபையினுடைய துணிகரமான வேசித்தன பாவங்கள், இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு வெளியே வந்த சபை சர்தை சபை. நல்ல கவனிங்க, இந்த சர்தை சபையில் எபேசு சபையின் பின்மாற்றம் இல்லை. இந்த சர்தை சபையில் பெர்கமு சபையினுடைய விக்கிரக ஆராதனை வேசித்தனம் இல்லை. இந்த சர்தை சபையில் தியத்திரா சபையினுடைய துணிகர பாவங்கள் இல்லை. இந்த பாவங்களை விட்டு வெளியே வந்ததான் சர்தை சபை. ஆகவேதான் ஆண்டவர் இவைகள் தப்பி வந்த கூட்டம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சர்தை சபை ஆரம்ப காலங்களிலே வைராக்கியமாக இருந்தது. இந்த எபேசு சபை, பெர்கமு சபை, தியத்திரா சபை இவருடைய தன்மைகளை விட்டு வெளியே வந்து இந்த சர்தை சபை ஒரு ஆவிக்குரிய சபையை போல தன் ஆரம்ப நாட்களை உருவாக்கினது. ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய கிரியைகளை மறந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஆகவே தான் கர்த்தர் நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும். ஏன் உயிருள்ளவன் என்று பெயர் என்றால் இந்த மற்ற சபைகளுடைய செத்த தன்மைகளை விட்டு இது வெளியே வந்ததினால் இது உயிருள்ள சபை என்று பெயர் பெற்றது. ஆனால் உயிருள்ள சபை என்று பெயர் பெற்றாலும் காலப்போக்கில் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்துப்போன நிலைமை. ஆகவே தான் கர்த்தர் இதை செத்த சபை என்று சொல்லுகிறார். இந்த சர்தை சபையை போலதான் இந்த 1721 வருஷத்திலிருந்தும் 1750 வருஷம் வரை இருந்த சபைகளும் ஒரு செத்த சபைகளை போல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் நாம் அறிந்தபடி பிரபலமாக இருந்தது ரோமன் கத்தோலிக்க சபை. நன்றாக இருந்திருக்கிறோம். இந்த ரோமன் கத்தோலிக்க சபை தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த சபை. இந்த சபை தான் சர்தை சபைக்கு அடையாளம். இது வெளியில் ஒரு கிறிஸ்தவ சபையாக இருந்தது, ஆனால் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த சபை. எப்படி என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் அநேக வழிபாட்டு முறைகள் திணிக்கப்பட்டது. தேவனால் அல்ல, ஆவியானவரால் அல்ல, மனிதர்களால். அதில் மிக முக்கியமானது பாவ மன்னிப்பு சீட்டு. இந்த பாவ மன்னிப்பு சீட்டு எதற்கு கொடுப்பார் என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் ஒரே ஒரு பரிகாரம் என்பதை வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் என்ன போதிக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவர்கள் பணத்தை கொடுத்து அவன் செய்த பாவத்துக்கு தகுந்ததான பாவ மன்னிப்பு சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் சீட்டு மத குருமார்களால் அது கொடுக்கப்படுவதனால் அவர்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அந்த பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிவிட்டால் பாவம் மன்னிக்கப்படும். அதாவது பொய் சொல்லுகிறார் என்றால் அதற்கு ஒரு தொகை, கொலை செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு தொகை, விபச்சாரம் என்றால் அதுக்கு ஒரு தொகை, தவறான வார்த்தை பேசிவிட்டார்கள் அதற்கு ஒரு தொகை. இப்படி இவர்கள் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விலை நிர்ணயித்தார்கள். அந்த விலையை கொடுத்து அந்த சீட்டை வாங்கிவிட்டால் அவன் செய்த அப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்படும் என்று போதிக்கப்பட்டதினால் ஜனங்கள் பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி அது நிமித்தம் பாவம் மன்னிக்கப்படும் என்று நம்பினார்கள். இதனால் ஜனங்களுடைய வாழ்க்கை தாறுமாறானது. இதனால் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிந்தது. நீ புரிந்து கொள்ள சொல்கிறேனே, ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு கொலை செய்து விடுகிறான்னு வைத்துக்கொள்ளுங்க.
கொலை செய்துவிட்ட அவன் ஐயோ என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் தைரியமாய் பணத்தை கொடுப்பான். அவனுக்கு பணம் உண்டு, பணத்தை கொடுத்தால் பாவம் மன்னிப்பு சீட்டு கிடைக்கும். இப்போ இவனுக்கு என்ன எண்ணம்? எத்தனை கொலை வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை விபச்சாரம் வேண்டுமானாலும் செய்யலாம், என்னிடத்தில் பணம் இருப்பதினால் நான் பணத்தை கொடுத்தால் பாவம் மன்னிப்பு சீட்டு கிடைத்துவிடும், என் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு அகங்காரமும் துணிகரமும் ஜனங்களுக்குள் வருவதனால் ஜனங்கள் துணிந்து பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் நினைக்கிறேன், சில பேர் செய்த ஒரு பாவத்துக்கு பாவ சீட்டு வாங்குறது பதிலாக ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா கூட வாங்கியிருப்பான். வாங்கிட்டு என்ன செய்திருப்பான்? இன்னும் 4 பாவம் செய்தாலும் சீட்டு தான் மட்டும் இருக்கேன். ஆக ஜனங்கள் இந்த பாவம் மன்னிப்பின் சீட்டினால தன் பாவம் மன்னிக்கப்படும் என்று ஒரு தவறான போதனை விழுந்து தன் வாழ்க்கை சீரழித்தார்கள். மாத்திரமல்ல, பாவ சங்கீர்த்தனம் என்கிறதான முறை அதிகமாய் பிரபலமானது இந்த நாட்களில். பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அந்த பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க வேண்டும். மாத்திரமல்ல, தான் செய்த பாவங்களை அந்த சபையினுடைய மத குருமாரிடம் சென்று அவன் அறிக்கை பண்ண வேண்டும். அந்த மத குருமாரிடம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி அந்த மத குருமார் மூலமாய் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தை வெளிவந்தால் இவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிறதான முறை புகுத்தப்பட்டது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதே 1 யோவான் 1:9 வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். ஆகவே இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் மரித்து தன் ஜீவனை பலியாய் கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தினாரோ அன்றிலிருந்து அவர் வருகை வரைக்கும் எந்த மனிதனானாலும் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் தைரியமாக இயேசுவிடத்தில் வரலாம். தன் மனம் உடைந்து இயேசுவிட தன் பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். எந்த விலையும் இல்லாமல், எந்த பரிகாரம் இல்லாமல். காரணம், விலையாக தன்னையே இயேசு கொடுத்தார், பரிகாரமாய் தன்னையே இயேசு கொடுத்தார். காரணம், எந்த மனிதனுடைய பாவமும் எந்த விலைக்கிரயத்தினாலும் மன்னிக்கப்பட முடியாது, எந்த மனிதனுடைய பாவமும் பரிகாரத்தினாலும் மீட்டெடுக்கப்பட முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னையே பரிகார பலியாய் கொடுத்து தன் ரத்தத்தை விலையேற பெற்ற விலைக்கிரயமாய் கொடுத்து மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எப்பேருடைய பாவத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான அருவருப்பான காரியத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களை நேசிப்பதனால் ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களை அவர் நேசிப்பதால் தன் ஜீவனை பலியாய் கொடுத்திருக்கிறார். என் இயேசு உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் பரிகாரங்களை அல்ல, உங்கள் மனம் திரும்புதலையும் அவரிடத்தில் வந்து நீங்கள் உள்ளம் உடைந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவோடு ஒப்புரவாக வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். உங்கள் பணமோ, உங்களுடையதான பரிகாரங்களோ, நீங்கள் செய்கிற நற்கிரியைகளோ, உங்கள் புண்ணிய காரியங்களோ, ஏழை எளிய மக்கள் செய்கிற அன்னதானங்களோ எதுவும் உங்கள் பாவங்களை மன்னிக்காது. நாம் செய்கிறதான புண்ணிய காரியங்கள், அன்னதானங்கள், ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற உதவிகள், இவை எல்லாமே கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் அவைகளுக்கு பதிலாக நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம தலைமைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பாவ மன்னிப்பு என்பது இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே. இது இந்த ரோம கத்தோலிக்க மார்க்கம் இந்த இயேசுவின் இரத்தத்தினுடைய புண்ணியத்தை மறைத்து பாவ மன்னிப்பு சீட்டை கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எழும்பினவர் தான் மார்ட்டின் லூத்தர். இந்த மார்ட்டின் லூத்தர் யார்? ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒரு மத குருமாராக இருந்தவர். அவரும் ஒரு பாதிரியாராக இருந்தவர். அவரும் இந்த வழிபாட்டு காரியங்களிலே இருந்தவர். இவருக்கு இந்த பாவ மன்னிப்பு சீட்டு, இந்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு உறுத்தலாக இருந்தது. இவர் ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ரோமன் நிருபத்தினுடைய அஸ்திபாரமான அந்த வார்த்தை, அதை வாசிக்க இவருக்குள்ள பயங்கரமான கேள்வி. விசுவாசத்தினால் ஒரு மனிதன் பிழைப்பான் என்று சொன்னால் நாம் ஏன் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? அப்போ பாவத்திலிருந்து மனிதன் தப்பி பிழைப்பதற்கு இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் தான் காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விட்டு இதெல்லாம் செய்கிறோமே. இப்போ வேதத்தை அதிகமாக ஆராய ஆரம்பித்தார். வேதத்தை ஆராய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை அவர் பார்த்த பொழுது அவருக்குள்ள பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அவர் என்ன செய்தாராம்? 1517 வருஷம் அக்டோபர் மாதம் 31 ஜெர்மனியில் இருக்கிற விட்டன்பர்க் என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தின் கதவில் ஒரு நாள்
95 வசனங்களை வைத்து அநேக காரியங்கள், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 95 காரியங்களை வசனத்தின் அடிப்படையிலே அவர் எழுதி அந்த ஆலயத்தினுடைய கதவிலே அவர் ஆணியினாலே குத்தி வைத்து விட்டார். ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஆலயத்துக்கு வரும் பொழுது அந்த காரியங்களை பார்க்கிறார்கள், வசனங்களை பார்க்கிறார்கள், அதனுடைய அர்த்தங்களை பார்க்கிறார்கள். இப்படித்தான் மனிதன் பாவம் மன்னிக்கப்படும் என்கிற காரியங்களை பார்த்தவுடனே ஜனங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தது. ஜனங்களுக்குள்ளே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக ஆரம்பித்தது. வசனத்தை குறித்ததான அறிவு ஜனங்களுக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்க சபை நாட்களில் ஜனங்கள் வேதத்தை வாசிக்கவில்லை. வேத புத்தகத்தை யாராலும் எளிதில் தொட முடியாத அளவுக்கு ஒரு புண்ணிய புத்தகம் என்றும், அது மகா உன்னதமானது, அது பாதிரிமார்கள் மட்டும் தொட வேண்டிய ஒரு காரியம், மற்ற மனிதர் எல்லாருமே பாவிகளாக இருப்பதினால் பரிசுத்த வேதத்தை தொட அருகதை இல்லை என்கிறதான ஒரு காரியம் ஜனங்களுக்குள் விதைக்கப்பட்டதினால் எந்த மனிதர்களும் வேத புத்தகத்தை ஒரு பரிசுத்த பொருளாக மட்டுமே பார்த்தார்கள், உன்னதமான பொருளாக பார்த்தார்கள். அதை தொடுவதற்கு அருகதை இல்லை என்று எண்ணினார்கள். ஆக வேத அறிவே இல்லாமல் ஜனங்கள் இருந்ததினால் இந்த பாதிரிமார்களும் குருமார்களும் என்ன சொல்லுகிறார்களோ அது வேத வாக்காய் அவர்களுக்கு இருந்தது, தெய்வ வாக்காய் இருந்தது, அப்படியே நம்பினார்கள். ஆனால் இந்த மார்ட்டின் லூத்தர் நாட்களிலே வேதத்தை ஜனங்களும் வாசிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மறுமலர்ச்சி உண்டானது. இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை விட்டு அவள் வெளியே வர ஆரம்பித்தார்கள். இப்படி வெளியே வந்தவர்கள் தான் சர்தை சபைக்கு அடையாளமாக இருந்தவர்கள். இவர்களைத்தான் அந்த நாட்களிலே சீர்திருத்தவாதிகள் அல்லது புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். இவர்கள் மூலம் இந்த நாட்களில் உருவானதான் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ். ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல் உருவானது பெந்தகோஸ்தே சபை, ஆதி திருச்சபை. 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டில் உருவானது தான் ரோமன் கத்தோலிக்க சபை. இந்த ரோமன் கத்தோலிக்க சபை பயங்கரமான ஒரு பரிசுத்த குலைச்சலை சபைகளில் உண்டாக்கின பொழுது இந்த மார்ட்டின் லூத்தரின் நாட்களில் பின்பு உண்டானது 16வது நூற்றாண்டிலே உண்டானதுதான் புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ். இந்த புரோட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் இருந்து வந்ததான் பல பிரிவுகள். ஆக இந்த மார்ட்டின் லூத்தர் நாட்களிலே ஜனங்கள் வேதத்தை வாசிக்கவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார்கள். அவர்கள் இந்த மத கோட்பாடுகளை விட்டு வெளியே வர ஆரம்பித்தார்கள். இவர்களைத்தான் சர்தை சபைக்கு அடையாளமாக பார்க்கிறோம். இவர்கள் சீர்திருத்தவாதிகள், புரோட்டஸ்டன்ட் என்று சொல்லப்படுகிறவர்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, எதிர்ப்பாளிகள், இந்த மத குருமார்கள். இந்த புரோட்டஸ்டன்ட் என்ற பேர் இவங்க வச்சுக்கல. இந்த ரோமன் கத்தோலிக்க மத குருமார்கள் மார்ட்டின் லூத்தருடைய வார்த்தையையும் மார்ட்டின் லூத்தரையும் அவர் பின்பற்றுகிற கூட்டத்துக்கும் எதிர்ப்பாளிகள். இவர்கள் சீர்திருத்த இவர்கள் புரட்சியாளர்கள் என்கிற புரோட்டஸ்டன்ட் என்கிறதான வார்த்தை அவர்கள்தான் வைத்தார்கள். இப்படிதான் சபைகள் உருவானது. அந்த சர்தை சபை என்பது ஆரம்ப நாட்களிலே ஒரு வைராக்கியமுள்ள சபையாக இருந்தது. எப்படி இந்த மார்ட்டின் லூத்தரின் நாட்களிலே இந்த ஒரு கூட்டம் வெளியே வரும் பொழுது வசனத்தை வாசிக்கிறவர்களாக, வசனத்தை பற்றி அறிவுள்ளவர்களாக இருந்தார்களோ அப்படிதான் சபையின் ஆரம்ப நாட்கள் இருந்தது. சரி, இந்த சபை எப்படி இருந்தது, இதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற செய்திகள் என்ன? அடுத்து நாம் சபைக்கு சொல்லப்பட்ட செய்திகள். இதில் முதலாவது, இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் மற்ற சபைகளை பார்த்தீங்கன்னா, எவே சபையாக இருந்தாலும் சரி, பெர்கமு சபையாக இருந்தாலும் சரி, தியத்திரா சபையாக இருந்தாலும் தன்னை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கிற ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த சர்தை சபை குறித்து அவர் வெளிப்படுத்தும் பொழுது எந்த விதமான எச்சரிப்பும் நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லலை. ஒரு காரியத்தை சபைக்கு உணர்த்துகிறார். என்ன உணர்த்துகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த 7 ஆவிகள் என்பது யாரை குறிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரை, பூரணமான பரிசுத்த ஆவியானவரைத்தான் இந்த 7 ஆவிகள் என்று குறிக்கிறது. இப்பொழுது வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். போதும். இந்த இடத்துல ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆக இப்படிப்பட்டதான அநேக ஆவிக்குரிய காரியங்களை நமக்குள்ள பூரணமாய் விளங்க பண்ணுகிற அந்த ஆவியானருக்கு சொல்லும் பொழுது தான் 7 ஆவிகள், 7 என்றாலே வேதத்தில் பூரணத்துக்கு அடையாளம். ஆக 7 ஆவிகளை உடையவர் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனை பூரணமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவே சபைக்கு கர்த்தர் எதை உணர்த்துகிறார்? சபையானது பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பப்பட வேண்டும். சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். அதான் கர்த்தருடைய விருப்பம். சபையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து சபையிலே பிரசன்னமாகிறார். ஆக சபை என்று சொல்லும் பொழுது அது ஆவியானுடைய அசைவாடுதலால் நிரம்பணும். சபையில் அது ஆராதனையாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சபையிலே பரிசுத்த ஆவியான அசைவாடுதல், ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய நடத்துதல் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த சர்தை சபை பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை இழந்து உலர்ந்த எலும்புகளைப் போல இருந்ததுனால தான் இந்த சபை ஆண்டவர் சொல்லுகிறார் அது செத்த சபை என்று சொல்லுகிறார். இந்த சர்தை சபை குறித்து நீ பார்க்கும் பொழுது, இந்த சர்தை சபை வேதத்தை வாசிக்க அதை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை பெற்றார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை இழந்திருந்தார்கள். சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. வசன அறிவிற்குள்ள வர ஆரம்பித்தது, வசன அறிவு வர ஆரம்பித்தது, கிரிகள் மாற ஆரம்பித்தது. அது முன்பிருந்த அந்த பாரம்பரிய சபையினுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். ஆனாலும் ஆவியானவர் அசைவாடுவதற்கு, ஆவியானவர் நடத்துவதற்கு இந்த சபை தன்னை விட்டு கொடுக்கவில்லை. ஆகவேதான் கர்த்தர் உணர்த்தும் பொழுது சொல்லுகிறார், 7 ஆவிகளுடைய நான் சொல்லுகிறேன் நீ செத்த சபையாக இருக்கிறாய். காரணம், உனக்குள்ள ஆவியான அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை நாம் உணராவிட்டால் நாம் வெளியில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் செத்த சபையான சர்தை சபைக்கு அடையாளம். என கருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுரூபம் அடைய வேண்டுமாம். ஒருவன் ஜலத்தினால் அவன் மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியினால மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜலம் என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். ஆவியினால் மறுரூபம் அடைவது என்று சொல்லும் பொழுது அனுதினமும் ஆவியானவர் நம்மை போதித்து நடத்தணும். ஞானஸ்நானம் நம்ம தினம் எடுப்பதல்ல. ஞானஸ்நானம் என்பது ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம். அப்படி மறுரூபம் அடைந்த, மறுபிறப்படைந்த நாம் தினந்தோறும் ஆவியிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அந்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்ம போதிக்க வேண்டும், தினந்தோறும் நம்மை உருமாற்ற வேண்டும், தினந்தோறும் நம்ம அவர் சீர்படுத்த வேண்டும். தினந்தோறும் அவனுக்கு கொடுக்குற ஆலோசனை, அவனுக்கு சொல்லுகிறதான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வளருகிறவர்களாக இருந்தால் நம் உயிருள்ள சபை. ஏதோ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சபைக்கு நாங்கள் போகிறோம், இதோடு அவ்வளோதான். ஆவியானவர் பேசுகிறது எங்களுக்கு தெரியாது, வசனத்தை வாசித்தா விளக்கம் புரிகிறது இல்லை, அல்லது ஒரு தவறு செய்தால் உணர்வு வருவதில்லை, அல்லது ஒரு காரியம் செய்யும் பொழுது கர்த்தரை நடத்துதல் எனக்கு ஒருபோது வெளிப்படுவதில்லை என்று சொன்னால் தயவு செய்து சொல்லுகிறேன், ஆவியானவரோடு நடப்ப பழகுவதற்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை, உங்களோடு பேசுவதை, உங்களை உணர்த்துவதை நீங்கள் தினந்தோறும் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிற சபை தான் உயிருள்ள சபை. ஆகவே தேவன் இந்த சர்தை சபைக்கு தன்னை 7 ஆவிகளை உடையவராக ஏன் வெளிப்படுத்தினார் என்றால், சபைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அவசியம் என்பதை இந்த சபைக்கு கர்த்தர் உணர்த்த விரும்பினார். இந்த சர்தை சபை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு வெளியே வந்திருந்தாலும், வசனங்களை அறிந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை இழந்த சபையாக இருந்தது. அதே போல தான் ரோமன் கத்தோலிக்க சபையும். ஆராதனைகள் இருந்தது, சடங்காச்சாரங்கள் இருந்தது, நற்கிரைகள் இருந்தது. ஆனால் அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாததினால சபையினுடைய பரிசுத்த அலங்காரத்தை குறித்த உபதேசங்களை இந்த பாரம்பரிய சபைகள் சாகடித்து கொண்டிருந்தது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சபை உயிருள்ள சபையாக இருப்பதற்கு வெறுமனை நற்கிரிகள் போதாது,
வெறுமனை கட்டடங்கள் போதாது, இசைக்கருவிகள் போதாது, அல்லது அலங்காரமான ஆராதனைகள் போதாது. அந்த சபைக்குள்ள ஆவியானவர் அசைவாடணும், ஆவியானவர் கிரியை நடப்பிக்கணும், ஆவியானவருடைய கிரியைகள் சபைகளை வெளிப்படணும். ஒரு மனிதன் பாவத்தோடு சபைக்குள்ள வரும்பொழுது பாவம் எச்சரிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் காயத்தோடு வரும்பொழுது காயம் மாற்றப்பட வேண்டும். ஜனங்கள் தங்களை உணர்ந்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய உணர்வை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் இருந்தால் தான் பாவத்தை கண்டிப்பார், நாம் வாழ வேண்டிய பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு உணர்த்து கொடுப்பார், நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்குவார். இவையெல்லாம் இல்லாத சபைகள் செத்த சர்தை சபைகள். ஆக இயேசு தன்னை இந்த சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது சபையிலே ஆவியானுடைய அசைவாடுதல் அவசியம் என்பதை உணர்த்தினார். எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள ஆவியான அசைவாடுதலை உணர முடியுதா? நாம் இருக்கிற சபையில் ஆவியானவர் அசைவாடுதலை உணர முடிகிறதா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறீங்க? நீங்கள் போகிற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது? உங்களுக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிற காரியத்தை உணர முடியுதா? நீங்கள் ஊழியம் செய்கிறதான உங்கள் சபையில் ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறதை உணர முடியுதா? இல்லை என்றால் செத்த நிலைமை விட்டு மனம் திரும்பி உயிரடையும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் உயிருள்ள சபையா செத்த சபையா? இதை உணர்த்தும்படிதான் ஆவியானவர் தன்னை இயேசு கிறிஸ்தனை வெளிப்படுத்தினார். இப்போ அடுத்தது சபையினுடைய குறைகள். முதலாவது என்ன குறை? 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். முதலாவது இந்த சபையோட குறை ஆண்டவர் சொல்கிறார். இந்த சபை செத்த நிலைமையிலே இருந்த சபை. இந்த சர்தை சபை பெர்கமு சபையினுடைய விக்கிரக ஆராதனை, வேசித்தன பாவங்கள், தீத்திரா சபையினுடைய துணிகரமான வேசித்தன பாவங்கள், இவைகளை விட்டு மனம் திரும்பி ஆரம்ப நாட்களில் வைராக்கியமாக இருந்தது. இந்த ரோமன் கத்தோலிக்க சபை விட்டு இந்த சீர்திருத்த சபை வெளியே வந்த பொழுது ஆரம்ப நாட்களில் வைராக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புராட்டஸ்டன்ட் சபைகளில் விக்கிரகம் இருக்காது. இப்படிப்பட்டதான பாரம்பரிய சடங்குகள் இல்லாதன்னு பார்க்கிறோம். அப்படிதான் சர்தை சபை ஆரம்ப நாட்கள் இருந்தது. விக்கிரகங்கள் கிடையாது, நல்ல ஒரு வேதத்தை வாசிக்கிற ஆவிக்குரிய சபையை போல இருந்தது. ஆனால் ஆவியானவர் இந்த சபையில் இல்லாததினால் இந்த சபை ஒரு செத்த நிலைமையாக, ஆரம்பத்தில் இருந்த கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியம், ஆரம்பத்தில் தேவன் மேல இந்த அன்பை இழந்து இந்த சபையின் காலப்போக்கில் செத்த நிலைமைக்கு மாறினது. இன்னைக்கு அநேக விசுவாசி நிலைமை அப்படிதான். ஆரம்ப நாட்களில் சபைக்கு வந்த புதிதில் வசனங்களை கேட்க 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 ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம், ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம், ஆண்டவருக்காய் நான் ரத்த சாட்சியாக மரிக்கும் ஆயத்தம் என்றெல்லாம் தன் வாலிப நாட்களில் தன் சிறு வயதில் அறிக்கை செய்வார்கள். ஆண்டவருக்கான ஊழியக்காரனை மாறணும், நான் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும், நான் ஆத்துமகள் ஆதாயம் பண்ணணும், நான் ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அந்த ஆரம்ப வைராக்கியம் அற்புதமாக இருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமாக அந்த வைராக்கியம் குறைந்து 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 இந்த சர்தை சபை போலவே ஏதோ சபைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை உட்காடுறோம், 4 பேரோடு சேர்ந்து பாடுறோம், ஆராதிக்கிறோம், வசனம் கேட்கிறோம், அதோடு போய்விடுகிறோம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்ன காரணம்? ஒரு ஆவிக்குரிய சபை செத்த சபையாய் மாறுமா? வைராக்கியமாக இருந்த சபை எப்போ செத்த சபையாய் மாறும்? கொஞ்சம் நாம் அலசி நிதானித்து பார்க்க போகிறோம். ஒரு சபை எப்பொழுது செத்த நிலைமைக்கு தள்ளப்படும்? ஒரு நல்ல வைராக்கியமுள்ள விசுவாசி எப்போ செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செத்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள்? முதல் காரணம், எப்போ சபை தன் ஆரம்ப கால வைராக்கியத்தையும் ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்களையும் மறந்து நிர்விசாரமாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த சபை செத்த நிலைமைக்கு தள்ளப்படும். தன் ஆரம்ப காலத்தின் வைராக்கியம், ஆண்டவருக்காக செய்த ஊழியம், அவருக்காக பட்ட பிரயாசங்களை மறந்து ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது அந்த சபை செத்த நிலைமைக்கு தள்ளப்படும். இன்றைக்கும் பாருங்கள், சபைகளில் ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்காக வைராக்கியம், பல ஊழியம், ஆத்தும வாரம், ஜெபத்தில் முழங்கால் படிட்டா கண்ணீரோடு அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருக்காக எந்த ஊழியமானாலும் அது கடினமானதோ லகுவானதோ உற்சாகத்தோடு செய்ய நாம் அர்ப்பணித்திருப்போம்.
ஆனால் நாட்கள் ஆக ஆக ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் செய்த ஊழியத்தை மறந்துடுவோம், ஆத்தும பாரத்தை மறந்துடுவோம், தேவனுக்காக நாம் செய்த காரியங்களை மறந்துடுவோம், எடுத்த தீர்மானங்களை மறந்துடுவோம், செய்த பொருத்தனைகளை மறந்துடுவோம். ஒரு நிர்விசாரமான ஒரு நியூட்ரல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவோம். இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு மிதமான ஒரு நிலைமை வாழ்க்கையை வாழ ஆரம்பித்துறோம். இதுதான் செத்த நிலைமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதில் உங்கள் வாலிப நாட்களில் நீங்கள் இளம் பிரயாத்தில் எத்தனை பொருத்தனை, எத்தனை தீர்மானம், எத்தனை வைராக்கியம். மரித்தாலும் உமக்காகத்தான். எத்தனை முறை ஆண்டவர் சமூகத்தில் தனிமையில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், நான் மரித்தாலும் உமக்காகத்தான் என்று எத்தனை முறை அர்ப்பணிப்போடு பாடினோம். இன்னைக்கு அந்த அர்ப்பணிப்பு மங்கிடுச்சு. காரணம், ஆரம்ப நாட்களின் பிரயாசத்தை மறந்து விட்டோம், அந்த வைராக்கியத்தை மறந்து விட்டோம். எப்போ ஒரு சபை அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிற நாட்களில் செய்த ஊழியங்களை மறந்து விசுவாசிகள் பெருகின உடனே வெறும் ஒரு ஞாயிறு ஆராதனை மாத்திரம் போதும், ஒரு கெட் டுகெதர் போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடி ஜெபித்தால் போதும், சபை தான் வளர்ந்துருச்சே என்று சபை வளர்ந்த பின்பு தன்னுடைய ஊழியங்களை மறந்து விடுமானால் சபையில் ஒருவேளை காங்கிரிகேஷன் இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், செத்த நிலைமையில் அது இருக்கும். சபை எப்பொழுதுமே ரத்த ஓட்டம் உள்ளதாக இருக்கணும். அது 10 விசுவாசியோ 100 விசுவாசியோ 1000 விசுவாசியோ எத்தனை விசுவாசிகள் வந்தாலும் அந்த சபையில் ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். அந்த சபை ஆத்தும பாரம் உள்ளதாக இருந்து கொண்டே இருக்கணும். சபை கட்டடம் ஆத்துமாக்கள் நிரம்பி இருந்தாலும் அந்த சபை திருப்தி அடைந்துடக்கூடாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி தன் வாழ்நாளெல்லாம் அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தி சபைக்குள் கொண்டு வந்திருந்தாலும் அந்த விசுவாசி திருப்தி அடைந்துடக்கூடாது. வருகை வரை, முடிவு வரை என் ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆத்தும பாரமுள்ளவனை இருந்து கொண்டே இருப்பேன், ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டே இருப்பேன். இந்த ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம உயிருள்ளவர்கள். நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆரம்பகால வைராக்கியத்தையும் ஆரம்பத்தில் செய்த ஆண்டுக்காக செய்த பிரயாசங்கள் ஊழியங்களையும் எப்போ நம்ம மறக்கிறோமோ அப்போ செத்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். ரெண்டாவது, சுவிசேஷத்தை சபையானது ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்குவதை காட்டிலும் சமுதாயத்தில் இருக்கிறதான சில குளறுபடிகள், சில தேவையில்லாத காரியங்கள், இதை சரிபடுத்தணும்னு சொல்லி சபை இறங்கிடுச்சுன்னா அந்த சபை செத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் எது சபைன்னு மறந்துட்டாங்க. ஒரு காரியம் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபை என்று சொல்லும் பொழுது சபையினுடைய பிரதான ஊழியம் அந்தகார இருளிலே இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கும்படி இயேசுவின் புண்ணியங்களை அறிவிப்பதுதான் சபை. இதுக்கு தான் சபை கர்த்தர் வைத்திருக்கிறாரே ஒழிய சமுதாயத்தில் இருக்கிறதான ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் இருக்கிறதான பிரச்சனைங்க, சமுதாயத்தில் இருக்கிறதான குளறுபடிகள், அரசியல் குளறுபடிகள், இவைகளை சரிபடுத்துவது ஒரு கிறிஸ்தவ வேலை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த மனிதனும் ஆளுகையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சபை தேசத்துக்காக, அரசியலுக்காக, ஆளுகையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்போ அரசியலில் குளறுபடி, சமுதாயத்தில் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, இதுகளுக்குள்ள குளறுபடி, இனப்பிரச்சனை, இவைகளை சரிபடுத்துவதற்கு ஒரு சமுதாய சீர்திருத்தவாதிகளாய் சபை மாறக்கூடாது. சபை ஆவிக்குரிய சீர்திருத்தவாதிகள். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஆவிக்குரிய ரீதியாக தான் பார்க்கணும். இன்னைக்கு சபை அதை மறக்கும் பொழுதுதான் சுவிசேஷ அறிவிப்பதற்கு பதிலாக சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பாருங்க, கிறிஸ்தவ ஊழியர்களை பாருங்க. எங்கேயாகிலும் சிறுபான்மையர்கள், ஒரு சிறுபான்மை கூட்டம் அல்லது கிறிஸ்தவ கூட்டம் அவர்கள் தரக்குறைவாய் நடத்தப்பட்டு விட்டால் உடனே ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்திடுறோம். அதை குறித்து பலவிதமான விமர்சனங்கள் செய்கிறோம். நாங்கள் யார் என்று காண்பிக்கிறோம் என்று சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் கட்சி ஆரம்பித்து அரசியல்வாதிக்கு ஈடாக போராடுவது, நாங்களும் உங்களைப் போல என்று சொல்லி வருவது, நாங்கள் சமுதாயத்தை சீர்படுத்த போகிறோம், ஏற்றத்தாழ்வுகளை மாற்றப் போகிறோம். இதற்காக இயேசு நம்மை அழைக்கலை. சபை பாவத்தோடு போராடி பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஜனங்களை விடுதலையாக்குவது. என்னைக்கு சபை சுவிசேஷ ஊழியத்தை மறந்து சமுதாய சீர்திருத்த காரியத்தில் இறங்குதோ அப்போ அந்த சபை செத்த சபையாய் மாறும். இன்னைக்கு பாருங்க, அநேக கிறிஸ்தவ கட்சிகள், கிறிஸ்தவ உரிமைக்காக போராடுகிற அமைப்புகள், நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ சங்கங்களை ஆரம்பித்து, கிறிஸ்தவ அமைப்புகளை ஆரம்பித்து, கிறிஸ்தவ கட்சிகளை ஆரம்பித்து, அதுக்கு அநேக அங்கத்தில் சேர்த்து நாமும் ஒரு அரசியல்வாதிகளாக மாறுவோம், நாமும் ஆளுகை செய்வோம். நமக்கு ஆளுகை உண்டு, இப்போ இல்லை. நமக்கு ஆளுகை கொடுக்கப்படுவது 1000 வருட அரசாட்சி. ஒருத்தர் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது.
உங்கள் பதவியோடு ஒருத்தரும் போராட முடியாது. நீங்கள் மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இயேசு பகிரங்கமாக இந்த பூமிக்கு நம்மோடு கூட இறங்கி வருவார். இறங்கி வந்து நம்மை வைத்துத்தான் இந்த உலகத்தை 1000 வருடம் ஆளுகை செய்ய போகிறார். நமக்கு ஆளுகை அப்பொழுது தான், இப்பொழுது அல்ல. இதை மறந்த சபை எலெக்ஷனில் நிற்போம், நாமும் போராடுவோம், நாமும் எம்எல்ஏ எம்பி ஆயிடுவோம், நாமும் ஆளுகையில் வந்துடுவோம் என்று சொல்லி உரிமை மீட்டெடுப்போம். நாமும் இந்த ஜனத்தில் இந்த தேசத்தில் ஒரு பிரஜை தானே, நமக்கு உரிமை இருக்குது, தெருவில் இறங்கி போராடுவோம். இவை எல்லாமே செத்த சபையின் அடையாளம். ஆண்டவர் இயேசு பாரு எங்கேயுமே போராடலைங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ரட்சகராய் வரும் பொழுது அவருடைய சொந்த ஜனமாக யூத ஜனம் ரோமருடைய கீழே அடிமைகளாக இருந்தார்கள். பழைய ஏற்பாடு முழுக்க வாசிப்பார்கள், ஏன் ஜனம் ஏன் ஜனம் ஏன் ஜனம் என்று இந்த யூதர்கள் தான் கத்த சொன்னார். இப்போ இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. இந்த யூத ஜனம் ரோமர் கீழே அடிமைகளாக இருக்கிறார்கள், வரி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ரோமர் போகிற சட்டத்துக்கு இவங்க அடிமை. ஆனால் இயேசு பாருங்க, ரோமர்களுக்கு எதிராய் பேசலை, அல்லது நாங்களும் இந்த தேசத்தில் ஜனங்கள் தானே என்று உரிமைக்காக அவர் போராடலை, அல்லது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட எந்த இடத்துலையும் உரிமைக்காக அவர் போராட பேசலை. ஒருத்தன் வந்து கேட்குறான் இயேசுவை பார்த்து, ஒரு காயின் அவர்கிட்ட பார்த்து கேட்குறான் இயேசுவை பார்த்து, ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா தப்பா? இயேசு ஒரு காயின் கொடுங்கன்றாரு. அந்த நாணயத்தை கொடுத்த உடனே இயேசு பார்த்து கேட்குறாரு, இந்த உருவம் யாருடையது? அவன் சொல்கிறான், இது ராயனுடைய உருவம். அப்போ இயேசு என்ன சொன்னார்? ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். அந்த கேட்ட மனுஷன் என்ன நினச்சி வந்தான்? இயேசு ஒரு யூதர், அவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், இவர் பிறர் பெரிய கூட்டம் வருகிறது. ஆகவே இயேசு ராயின் அடிமைத்தன வாழ்க்கையை விரும்ப மாட்டார், அவர் வரி செலுத்தக்கூடாது என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு பாருங்க, உரிமைக்காக போராடலை. இயேசு இந்த பூமிக்கு வந்தது சாத்தானுக்கு விரோதமான ஒரு யுத்தம் செய்து அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தாரே ஒழிய உலகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கிற ஒரு போராளியாக இயேசு வரவில்லை. அப்போ கிறிஸ்தவ சபையோட நோக்கம் என்ன? சங்கங்களும் கட்சிகளும் அமைப்பதல்ல, சுவிசேஷத்தை அறிவிப்பது. என்னைக்கு சபை அந்த நிலைமையை மறந்துருச்சோ அன்னைக்கு செத்த சபையாக மாறுது. இன்னைக்கு சபை செத்த நிலைமையில் இருப்பது காரணம் சபைகள் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை, கட்சிகளை நடத்தி கொண்டு இருக்குது, உரிமைகளுக்காய் போராடி கொண்டு இருக்கிறது. தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதுக்கு பதிலாக ஒரு பெட்டிஷன் எழுதி கொண்டு போய் சிஎம் கையிலையும் பிஎம் கையிலையும் கொடுத்து போட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ அமைப்புகள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள். எவ்வளோ பரிதாபம்! இதெல்லாம் செத்த சபையினுடைய அடையாளம். உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் உரிமை மறுக்கப்படுதா? சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக உங்கள் உரிமை மறக்கப்படுதா? தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருப்பாரானால் அந்த பாதை கடந்து தான் போக வேண்டும். நீங்கள் உலகத்தாராக இராதனால் உலகம் உங்களை பகைக்கும். இதான் வேதம் சொல்வது சத்தியம். நமக்கு நாம் தெருவில் இறங்கி போராடுவது சபையினுடைய அடையாளம் அல்ல. ஆக எப்போ சபை சுவிசேஷ அறிவிப்பதுக்கு பதிலாக சமுதாய சீர்கேடுகளுக்கு எதிராக போராடுதோ அப்படி சபை செத்த சபையாய் மாறும். இந்த சர்தை சபை ஏன் செத்த சபையாக மாறுச்சுன்னா, இந்த மார்ட்டின் லூத்தர் சபையிலே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான சத்தியத்தை காண்பித்து ஜனங்களை விக்கிரக ஆராதனையிலிருந்து பாவ மன்னிப்பு செய்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி இந்த சபை ஒரு ஆவிக்குரிய சபை போல செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் காலப்போக்கில் சபைக்குள்ள அரசியல் புகுந்தது. பாவத்தோடு போராடி விடுதலை பெற்ற சபை இப்போ அரசியல் ஜனங்களோடு போராட ஆரம்பித்த பொழுது தன் ஆவிக்குத்தன்மை இழந்து இவள் வெறுமனே ஒரு சமுதாய போராளிகளாய் மாறினார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்லணும், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ செத்தவனாய் இருக்கிறாய். நம்ம ஆவிக்குரிய போராளிகள், சாத்தானோடு எதிர்த்து நின்று அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குகிற ஆவிக்குரிய போராளிகள். நாம் உலகத்தோடு போராடுகிற மாம்ச போராளிகள் அல்ல. ஆகவே உங்கள் உரிமைக்காக, உங்களுக்கு உரிமை இல்லாமல் நீங்கள் அடிமையில் இருக்கணும்னு சொல்ல வரல. நமக்கு விடுதலை தருகிற ஒரே இடம் தேவ சமூகம். நம் மாம்சத்தில் போராடுகிறவர்கள் அல்ல, ஆவியிலே போராடுகிறவர்கள். அடுத்து மூன்றாவது காரியம், எப்போ ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவன் செத்த நிலைமைக்கு தள்ளப்படுவான் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் உலக ஆசீர்வாதங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை எந்த கிறிஸ்தவன் கொடுக்கிறார்களோ அல்லது எந்த சபை கொடுக்கிறதோ அவர்கள் செத்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பிரதானம். இன்னைக்கு சபைகளை பாருங்க, ஒரு சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏற்றதான உபதேசங்களை பிரசங்கிப்பதை காட்டிலும் உலக ஆசீர்வாதத்தில் பிரபலமாகணும், உலக ஆசீர்வாதத்தில் வளர வேண்டும் என்பதற்காக உலக ஆசீர்வாதங்களை குறித்ததான செய்திகள் இன்றைக்கு சபைகளில் பிரபலமாகிவிட்டது. காரணம்,
அவனே நொந்து போய் உள்ள வரான். அவனை பார்த்து நீ கலங்காதே, திகையாதே, உன் வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார் இப்படி வெறுமனே அதை சொன்னால் தானே அவன் அதை ஏற்றுக்கொள்வான். அவனை பார்த்து நீ உபவாசம் பண்ணு, நீ பரிசுத்தமாக வாழு, நீ இந்த பாவத்தை விட்டு இப்படி கண்டித்து சொன்னால் அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் என்று அநேக ஊழியர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சபை என்பது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிளப் அல்ல. சபை என்பது ஒரு மனிதனை சீர்படுத்தி ஆவிக்குரியவனாய் உருவாக்குகிறதான ஆவிக்குரிய பட்டறை சபை. சபை என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிற கிளப்போ அல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுக்கிறதான ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமோ அல்ல. இந்த சபை சபை என்பது வெறுமனை ஆற்றுகிறதல்ல. அதற்கென்று ஆறுதலான செய்தி இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர் தேற்றரவாளன். ஆவியானவர் சபையை நடத்த வேண்டும். ஒரு மனிதனை எப்படி ஆற்றி தேற்ற வேண்டும், எப்படி அவன் ஆவிக்குள்ள வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும் என்ற ஆவியானவர் கிரியை செய்யணும். அப்போ ஆவியானவர் எப்பொழுதுமே உலக ஆசீர்வாதங்களை பெரிதாய் வைக்க மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவையெல்லாம் எதை சொல்கிறாரு? அந்த மத்தேயு 6:33 இவையெல்லாம் என்று கர்த்தர் சொல்வது அது முந்தின வசனங்களில் எவைகளை உண்போம் எவைகளை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உலக ஆசீர்வாதத்தை சொல்கிறார். அது உலக ஆசீர்வாதம் தேவை, ஆனால் பிரதானமானது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எப்போ ஒரு கிறிஸ்தவன் நான் ஜெபத்தில் வளரணும், நான் பரிசுத்தத்தில் வளரணும், நான் ஆண்டக்காக ஊழியம் செய்யணும், நான் வேத வசனத்தை இன்னும் வாசிக்கணும், இன்னும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பிரியப்படாமல் நான் பெரிய பணக்காரனாகணும், நான் ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு கார் வாங்கிடணும், நான் நிறைய நகரட்டு வாங்கணும், வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் வேண்டும், எல்லாரும் புகழ்ந்து பேசணும், நானும் எல்லாரும் போல ஒரு நல்ல பெரிய உயர்ந்த மனிதனாய் வளரணும் என்று உலக ஆசீர்வாதங்களை சிந்திக்கிறார்களோ அவர்கள் சர்தை சபை போல செத்த சபை. எந்த சபை? சபைக்குள்ளே வருகிற மனிதன், சபைக்குள்ளே வருகிற விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஏற்ற சத்திய உபதேசங்களை பிரசங்கிக்காமல் உலக ஆசீர்வாதங்களை குறித்ததான பிரசங்கமே செய்கிறார்களோ அந்த சபைகள் செத்த சபைகள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் பிரதானமானது. அடுத்து எப்போ சபை ஒரு செத்த நிலைமைக்கு தள்ளப்படும்? எந்த சபையில் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ என்பதை கேட்பதற்கு பதிலாக மனிதர்கள் என்ன விரும்புவார்கள் என்று எப்போ சபை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சபை செத்த நிலைமைக்கு தள்ளப்படும். சபையில் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று எண்ணுவதை காட்டிலும் மனிதர்கள் என்ன விரும்புவார்கள் அதையே பிரசங்கிப்போம், அதே சபையை நடத்துவோம், அதே உபதேசமாக மாற்றிடுவோம் என்று சபை எப்போ மனிதர்கள் விரும்புகிற விருப்பத்துக்கு செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சபை செத்த சபையாய் மாறும். சபையின் மொத்த உத்தரவாதம் உள்ளவர் தேவன், பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் சபையில் பேசணும். அப்போ ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறார் அதை தான் சபை எதிர்பார்க்கணும். சபைக்கு ஒரு விசுவாசி வரும் பொழுதும் இன்றைக்கி ஆவியானவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசுறது எனக்கு எதிர்பார்ப்பில் வரணும். ஆவியானவர் பேசுவதை ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு சபைக்கு வரும் பொழுது இப்படிலாம் பாஸ்டர் பிரசங்கிக்கூடாது, இதை தப்புனா உணர்த்தக்கூடாது என்று ஒரு விசுவாசி ஊழியக்காரரை கட்டுப்படுத்தினால் அந்த சபை செத்த சபையாக மாறிடும். அல்லது ஒரு ஊழியக்காரர் இப்படி பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க, இப்படி பிரசங்கம் பண்ணால் தான் ஜனங்கள் விரும்புவாங்க, இந்த காரியம் செய்தால் ஜனங்கள் விருப்பமாக இருக்கும் என்று ஜனங்கள் விரும்புவதற்காக பிரசங்கம், விரும்புவதற்காக ஆராதனை, அவங்க விரும்புகிறபடியான காரியங்களை சபை செய்யும் பொழுது இந்த சபை செத்த சபையாய் மாறும். கடைசியாக சபையில் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் பாரம்பரிய கொள்கைகள், மனித உபதேசங்கள் பெரிதாய் எனப்படும் பொழுது அந்த சபை செத்த சபையாய் மாறும். சபையில் கர்த்தர் வசனம் தான், பாரம்பரிய கொள்கை அல்ல. ஒரு மனித உபதேசம் வசனத்துக்கு எதிராக இருக்குமானால் சபை அதை நிராகரிக்கணும். ஒரு விசுவாசி அப்படி தான். சபைக்கு வரும் பொழுது ஒரு வசனம் என்னோட பேசுகிறது, ஆனால் அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது என்னுடைய பாரம்பரிய காரியங்களை விட்டுவிடத்தான் வேண்டும். ஒருவேளை நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கலாம், அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பங்களில் வளர்ந்து வந்திருக்கலாம். நீங்கள் சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பின்னணி அநேக வசனத்துக்கு விரோதமான பாரம்பரிய காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் உயிருள்ள சபைனா வசனத்துக்கு விரோதமான பாரம்பரியங்களை வெறுக்க வேண்டும். வசனத்தை காட்டிலும் என் பாரம்பரியம் தான் முக்கியம் என்றால் நாம் செத்த சபை. ஆக ஒரு சபை உயிருள்ளது என்பதற்கு சபையின் கட்டடமோ அலங்காரமோ அல்லது எவ்வளோ கூட்டம் என்பதோ முக்கியம் அல்ல. இன்றைக்கி அநேகருக்கு என்னென்னா திரளான கூட்டம் போனால் அந்த சபை தான் நல்ல சபை, அதுதான் சத்தியமுள்ள சபை, அதுதான் பெரிதான சபை. 4 விசுவாசி இருந்தால் அது ஒன்றுமே இல்லாத சபை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மரத்தடியில் நடத்தப்பட்டாலும் அந்த சபையில் ஆவியான சத்தம் இருக்குமானால் அது உயிருள்ள சபை.
தங்க முலாம் பூசப்பட்டதான கட்டடமாயிருந்தாலும் அங்கு மனித ஆளுகை இருக்குமானால் அது செத்த சபை. சபைக்கு கட்டடமோ கூட்டமோ அலங்காரங்களோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களோ அல்லது பார்ப்பதற்கு அலங்காரமான காரியங்களோ முக்கியம் அல்ல. சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் முக்கியம். ஆகவே இந்த சர்தை காலத்தில் இருந்த சபைகள் பாரம்பரிய ரோமன் கத்தோலிக்க மார்க்க சபை விட்டு அதன் கோட்பாடுகளை விட்டு மனித உபதேசங்களை விட்டு வேதத்துக்கு புறமான காரியங்களை விட்டு மனம் திரும்பி வெளியே வந்தாலும் ரட்சிப்பின் கிரியை இல்லாத செத்த சபையாக இருந்தது. நான் சொன்னது போல இந்த சபை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் வெளியே வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் ரட்சிப்பின் கிரியில் நடப்பிக்கலை. ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷ அறிவிப்பதற்கும் ஜனங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஆத்ம பாரமுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக சமுதாயத்தை சரிபடுத்துகிற அரசியல் காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தது. ரட்சிப்பின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மாம்ச கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். செத்த சபையாய் மாறினார்கள். மாத்திரமல்ல, இந்த சபைகளுக்கு அநேக பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், அநேக கசப்பான அனுபவங்கள். அதனால தான் இந்த புராட்டஸ்டன்ட் சர்ச்சில் இருந்து அநேக விதமான பிரிவினைகள் உண்டானது, அநேக ஸ்தாபனங்கள் உருவானது. இவைகளிலிருந்தெல்லாம் வெளியே வந்தது தான் தென்னிந்திய திருச்சபைகள், சிஎஸ்சின்னு சொல்லுகிறோமே, அதெல்லாம் இவைகளிலிருந்து பிரிவினைகள். ஆகவே இந்த சபை வைராக்கியமாய் ஆரம்பித்த இந்த சபை அரசியலுக்கு உள்ள இடம் கொடுத்தது, மாம்ச கிரிக்கு உள்ள இடம் கொடுத்தது. இந்த சபை செத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஆகவே கருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்கள். ஒரு வார்த்தை வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. 12 வாசி, 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, யாரோட நமக்கு போராட்டமாம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போது சபைக்கு ஒரு போராட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த போராட்டம் ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அந்தகார வல்லமையோடு போராட்டம். அப்போ சபையின் கிரியை எப்படி இருக்கணும்? அந்த சபை ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கிற சபையாக இருக்கணும். சர்தை சபையோ சுவிசேஷ அறிவிப்புக்கு பதிலாக, ரட்சிப்பின் கிரியைக்கு பதிலாக இந்த சபை உலக அரசியல் ஈடுபட்டது, செத்த சபையாய் மாறினது. ஆக நாம் ஆவிக்குரிய போராளிகள். இன்னொரு வார்த்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நம்முடைய ஆயுதமோ அது அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலம் உள்ளதாம். அப்போ நம்முடைய போராட்டம், நம்முடைய ஆயுதம் இவைகள் ஒன்றும் உலகத்துக்குரியவைகள் அல்ல. ஆண்டவர் இயேசு ரட்சகராய் வந்த பொழுது அவரை ராஜாவாக்கி அவரை வச்சு ரோமர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவரோ அதற்கு ஒப்புக்கொடாதபடி விலகி போனார். அவர் சொல்லுகிறார், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. நியாய தீர்ப்பு நேரத்தில் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தின் ராஜா அல்ல, நான் உலகத்தில் உள்ள ராஜ்யத்தை அமைப்பதற்கு நான் வரவில்லை. என் ராஜ்யம் தேவராஜ்யம். அவரை பின்பற்றி சீசலாகி நீங்களும் நானுமோ உலகத்தின் உரிமைகளுக்காக போராடாமல் ஆவிக்குரிய போராளிகளாய் சத்துருவின் அந்தகார வல்லமையோடு போராடுவோம். நம்முடைய ஆயுதங்கள் மாம்ச ஆயுதங்கள் அல்ல. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்களை பாருங்கள், யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, வாட்ஸ்அப்பில் சரி, அரசாங்கத்துக்கு எதிரான உரிமை குரல் கொடுப்பது. நாங்களும் ஒரு கூட்டம் தான், நாங்களும் தேசத்தின் பிரஜைகள் தானே, ஏன் எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று போராடுகிறதையும் அமைப்புகள் உருவாக்கி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதை பார்க்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே இவைகள் முற்றிலும் தவறு. நாம் ஆவிக்குரிய போராளிகள், நம்முடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள். இதை சபை மறந்ததுனால தான் செத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. 2வது சபையின் இந்த குறை என்ன?
3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது நீ என்னவெனில், எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை உன் அறிந்திருக்கிறேன். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் நீ கொண்டிருந்தும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு சாகிறதற்கு ஏதுவானவை இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆனா சொல்ல வார்த்தை பாருங்க, முதல் வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. அப்ப 2வது குறை என்ன? நிறைவில்லாத குறைகள். நிறைவில்லாத குறைகள்னு சொல்லும் பொழுது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சபை கிரியை இல்லாமல் இல்லை, இந்த சபையோட கிரியை இருந்தது. ஆனால் தங்கள் பார்வைக்கு எது சரியோ அதை செய்தார்கள். இது கர்த்தருக்கு பிரியமா அதெல்லாம் இவங்க பார்க்கல. தங்கள் பார்வைக்கு எது நிறைவாக இருக்குது. அதாவது இந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் இவங்க சமுதாய சீர்கேடுகளுக்காய் போராடும் பொழுது அவங்க பார்வைக்கு சரியாக இருந்தது. நான் நல்லதான செய்கிற ஜனங்களுக்கு அவங்க பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் பார்வைக்கு அது நிறைவா இல்லையே. அப்போ தேவன் நம்முடைய நினைவுகளில் நம்ம சரியாக இருக்கிறதை செய்ய விரும்புகிறவர் அல்ல. அவர் பார்வையில் எது சரியோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சபை ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் வெளியே வந்து வேதத்தை வாசித்தார்கள், அநேக காரியங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை மறந்து தங்கள் பார்வைக்கு பிரியமான செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் சபை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பார்வையிலே அவருக்கு பிரியமான கிரியை செய்ய வேண்டும். ஆகவே தான் தாவீது ஜெபிக்கிறார். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவர் ஜெபிக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. அவர் சபை என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான கிரியை செய்ய வேண்டும். அதுதான் நிறைவான கிரியை. எப்போ சபை கிரியை இல்லாமல் மாறுது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு சபையில் தேவன் விரும்புகிற காரியங்கள் இல்லாவிட்டால் அந்த சபை செத்த சபை. சபையில் ஒரு ஆராதனையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் அது கர்த்தர் பார்வையில் நிறைவுள்ளதாக இருக்கணும். அது கர்த்தர் பிரியமான கிரியைகளாக இருக்கணும். ஊழியமாகவே இருக்கட்டுமே, ஒரு கூட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் பார்வையில் நிறைவான கிரியாக இருக்கணும். இல்லாவிட்டால் அது கர்த்தர் பார்வையில் அருவருப்பானது. அப்போ சபை என்றாலே கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்கள் தானே செய்கிறோம். சபை என்றாலே கர்த்தர் பிரியமான கிரியைகள் தானே செய்கிறோம். அதில் என்ன நிறைவில்லாத கிரியைகள்? சபையில் எப்போ கிரியை இல்லாமல் போகும்? வாசிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரம் உடையவர் சொல்லுகிறதாவது. இதை முதல்ல சொல்லும் பொழுது சொன்னேன், அந்த 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானுடைய பூரண அசைவாடுதல். இந்த சர்தை சபையில் ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. ஏன் சர்தை சபையில் கிரி இல்லைன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, இங்கே ஆவியானவர் இல்லை. எந்த சபையில் ஆவியான அசைவாடுதல் இல்லையோ அந்த சபையில் எந்த கிரிகள் செய்தாலும் அது கர்த்தர் பார்வையில் நிறைவாய் இருக்காது. ஆவியானவர் மட்டும்தான் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். ஆவியானவர் மட்டும்தான் தேவனுக்கு எது பிரியமானது, எதை தேவன் விரும்பவில்லை என்றெல்லாம் அறிந்திருக்கிறவர். அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ஆசியா கண்டத்தில் 6 நாட்கள் ஊழித்து போகலாம் என்று விரும்பும் பொழுது கர்த்தர் அவரை தடுத்து நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் அப்போஸ்தலன் பவுல் நாளை வேறொரு இடத்துக்கு ஊழித்து போகலாம் என்று ஒரு திட்டத்தோடு அவர் ராத்திரி உறங்குகிறார். ராத்திரி சொப்பனத்தில் மக்கதோனியா தேசத்தானவர் வந்து எங்கள் பட்டணத்துக்கு வந்து என் சுவிசேஷ அறிவையும் என்று சொல்லுவதைப் போல சொப்பனத்தை பார்த்து கர்த்தர் என்னை மக்கதோனியா தேசத்துக்கு போக சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து பவுல் மக்கதோனியாவுக்கு போனார். அங்கு பிலிப்பி சபை உருவாக்கப்பட்டது. அவர் நாம விரும்புகிற கிரியைகள் ஏராளமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால்தான் நாம விரும்புகிறதல்ல, தேவன் விரும்புகிறது இன்னது என்பதை நமக்கு உணர்த்துவார். இன்னைக்கு அநேகர் பாருங்க, கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதில்லை. விசுவாசிகளும் சரி, சபைகளும் சரி. என் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறாரா? இந்த பாடலை சபையில் பாடுகிறேனே, இப்படி ஆராதனை நடத்துகிறேனே, இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேனே, நான் சபை இந்த விதத்தை நடத்துகிறேனே, என் சபையில் இதை உபதேசிக்கிறேனே, என் சபையில் இது சரி என்று நான் பிரசங்கிக்கிறேனே, இது தேவன் பார்வையில் சரியா
தவறா என்பதை மூளை அறிவல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலால் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் இல்லை அப்படின்னா நாம் எதை செய்தாலும் நமக்கு நல்லா தான் தெரியும். இந்த சர்வீஸ் பிரச்சனை அதுதான். இவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் சமுதாயத்துக்கு போராடுவது சரிதான் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பார்வை சரி. உலக பார்வையில் இந்த சர்தை சபை விசுவாசிகள் உயிருள்ளவர்கள். மார்ட்டின் லூத்தர் உலக சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு தலைவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் என் வேத புத்தகம் சொல்லுகிறது சர்தை சபை செத்ததாக இருந்தது. தயவுசெய்து தப்பாக புரிந்து கொள்ளாதீங்க. நான் மார்ட்டின் லூத்தர் தவறு என்று நான் பிரசங்கிக்கவில்லை. சர்தை சபையின் கிரியை சரியில்லை. உலகத்தின் பார்வையில் இவர்கள் நல்ல எண்ணம் உள்ளவர்கள், நல்ல கிரியை நடப்பிப்பவர்கள். ஆனால் வேதம் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ செத்த நிலைமையில் இருக்கிறாய். அப்போ நம்ம எதை செய்தாலும், விசுவாசியாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானதா. எப்போது உணர்ந்து கொள்ள முடியும்? ஆவியான அசைவாடும் பொழுது. இந்த ஆவியான என்ன செய்கிறார்? வாசிங்க யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது தான் அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். நாம் சத்தியத்தை அறிவது முக்கியமல்ல, சத்தியத்திற்குள் நடக்கணும், சத்தியத்தின்படி வாழணும். அதை வாழ்வதற்கு, சத்தியத்தின்படி நடப்பதற்கு நமக்கு ஒத்தாசை இருப்பது ஆவியானவர். இன்னைக்கு ஏன் அநேக சபைகளில் வேத புத்தகம் இருக்குது, வேத சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அநேக விசுவாசிகளுக்கு வேத அறிவு இருக்குது, ஆனால் வேத சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. காரணம், ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. இந்த சர்தை சபை ஆவியானுடைய பிரசனத்தை இழந்து செத்து போயிருந்தது. ஆகவே தான் இந்த சபை செத்த சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் சபையில் அசைவாடும் பொழுதுதான் அங்கே சத்தியம் இருக்கும். ஆவியானவர் அசைவாடினால்தான் அந்த சபை சத்தியத்தின்படி நடக்கிற சபையாக இருக்கும். ஆவியான அசைவாடினால்தான் அந்த சபை வருகைக்கு ஆயத்தமுள்ள சபையாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ஆவியானவர் எப்படி நடத்துவார்? சத்தியத்தை நடத்துகிறார் என்றால் எப்படிப்பட்ட சத்தியத்தை நடத்துகிறார்? வாசிங்க அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் சபையிலையும் சரி, உலகத்திலையும் சரி, பாவத்தை குறித்து உணர்த்துவார். அப்ப பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற சத்தம் ஆவியான இருந்தால்தான் வெளிப்படும். பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து தான் நீதியின் சத்தியம் ஆவியான சபைக்குள்ள இருந்தால்தான் வெளிப்படும். நீ மனம் திரும்பாவிட்டால் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உனக்கு வரும், இப்படிப்பட்டதான தேவ கோபாக்கினை வரும், வருகை இப்படிதான் இருக்கும் என்கிற சத்தம் ஆவியானவர் அசைவாடினால்தான் இருக்கும். ஆக சபையில் ஆவியான இருக்கிறாரா? இந்த சபை கேட்கிற ஒவ்வொருவரும் எனக்குள்ள ஆவியான இருக்கிறாரா நிதானிக்கணும். ஆவியான இருந்தால் ஒரு சின்ன பாவம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆவியான கண்டித்து உணர்த்துவார். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களோடு பேசிக்கொண்டு இருப்பார். வருகைக்கு உங்களை ஆயத்தமாக்கும்படி நியாய தீர்ப்பின் எச்சரிப்பின் சத்தத்தை உங்களுக்கு தொனிக்க பண்ணி கொண்டே இருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? உங்கள் சபையில் ஆவியான அசைவாடுகிறாரா? ஒருவேளை ஊழியக்காரராக இருப்பீர்களானால் உங்கள் சபையில் ஆவியான சத்தம் இருக்கா? கொஞ்சம் தான் நினச்சி பாருங்க. நான் பிரசங்கிப்பதெல்லாம் பிரசங்கம் என்பது அல்ல, என் மூலமாய் ஆவியானவர் சபையில் பிரசங்கிக்கிறாரா? ஒவ்வொரு ஊழியக்காரரும் நிதானிக்கணும். ஆவி நமக்குள்ள இருந்தால் பாவத்தை குறித்து உணர்த்துவார், சபையை பரிசுத்த குறித்து எச்சரிப்பார், நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது என் சபையில் இருக்கா? நான் போகிற சபைக்குள்ளே இருக்கா? நான் ஊழியம் செய்கிறேனே, என் சபைக்குள்ள சத்தம் வெளிப்படுதா? நான் சபைக்கு போகிற பல வருட விசுவாசியாக இருக்கிறேன், எனக்குள்ள இந்த உணர்வுகள் இருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக இருக்கலாம், ஒரு சின்ன தவறு வந்தாலும் நீங்கள் உணர்த்தப்படுறீங்க அப்படின்னா உள்ள ஆவியான் இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் உணர்வே எனக்குள்ளே இல்லைன்னா நீ செத்த நிலைமையில் இருக்கிறீங்க. நீ எத்தனை விட விசுவாசி என்பதை குறித்து கர்த்தர் உங்களை கணக்கெடுப்பதில்லை. ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் நடந்தீங்களா? நீங்கள் உயிருள்ள சபையா செத்த சபையா? இதான் கர்த்தர் பார்ப்பார். இன்னொரு வார்த்தை வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா நம்ம அவருடைய அல்லவா? நமக்குள்ள ஆவியின் அசைவாடு இல்லாவிட்டால் நாம் தேவ ஜனம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஆவியானவர் தான்
வருகைக்கு நாம் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக்குற முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். இந்த முத்திரை நம்ம மேலே சீல் நம்ம மேலே இருக்கணும். இந்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். இந்த சபையில் ஆவியானவர் இல்லாததினால் தேவனோட ஒரு சம்பந்தம் இல்லை, செத்த சபையாக இருந்தது. இன்றைக்கி அநேக சபைகளில் பாருங்கள், ஏராளமான ஆராதனை பண்டிகைகள் இருக்குது, ஏராளமான வாலிப ஊழியங்கள் இருக்கிறது, கன்வென்ஷன் கூட்டங்கள் ஏராளம், அற்புத சுகமளிக்கிற கூட்டங்கள் ஏராளம், போதாக்குவருக்கு தீர்க்க தரிசன முகாம்கள் வேற. இது அத்தனையும் உள்ளது. ஆனால் இவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? ஆராதனை பண்டிகை நடத்துகிறோமே, இந்த பண்டிகை கர்த்தருக்கு பிரியமா? வாலிபர் ஊழியங்கள் நடத்துகிறோமே, வாலிபர் நடத்துகிற விதம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? இப்படி முகாம்கள் நடத்துகிறோமே, இந்த ஊழியத்தில் நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? நிதானிக்கணும். சபைகள் இதை நிதானிக்காமல் தங்கள் பார்வைக்கு நாங்கள் முகாம்கள் நடத்துகிறோம், நாங்கள் கூட்டங்கள் நடத்துகிறோம், நாங்கள் வாலிபர்களை ஒன்று சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி அநேக வாலிப ஊழியங்களே பாழாகி போனது. இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வாலிபர் கூட்டம் நடத்தாமல் இருந்தாலே வாலிபர் ஒழுங்காக இருப்பாங்க. இவங்க வாலிபர் கூட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லி எல்லா வாலிபரையும் ஒன்று சேர்த்து அவள் செய்கிறதான தவறுகளை நியாயப்படுத்தி அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதனால் வாலிபர்கள் இன்னும் பாவத்தில் ஊறி விடுகிறார்கள். நான் எல்லா வாலிப ஊழியங்களையும் சொல்லவில்லை. வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன் என்றால் அந்த ஆலோசனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? நான் ஒரு முகாம் நடத்துகிறேன், அல்லது ஒரு ஆராதனை பண்டிகை நடத்துகிறேன், அல்லது ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் நடத்துகிறேன், அற்புத சுகமளிக்கிற கூட்டம், இதில் ஆவியான அசைவாடுகிறாரா? ஆவியான அசைவாட விட்டால் அந்த கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானது. நீ பாருங்க, ஆராதனைங்கிற பேரில் பாடல்ல ஆவியானவர் இருக்கிறார், பாடல்ல கர்த்தர் இருக்கிறாரு, பாடல்ல அபிஷேகம் இருக்குது. ஆனால் அங்கே ஆவியானவர் இல்லை, உண்மையான ஆவியான அபிஷேகம் இல்லை. வெறும் இசைக்கருவிகள், வெறும் வார்த்தையில் ஆவியானவர், வார்த்தையில் அபிஷேகம். இவங்க பாடுறது, இவங்க ஆடுறது, இவங்க மேக்கப்பை பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் கூட இவங்கள்ட்ட தான் கடன் வாங்கணும். அந்த அளவுக்கு ஆவியானுடைய பிரசனமே இல்லாத மாம்ச கிரியைகள். இதை கர்த்தர் விரும்புவாரா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆராதனைங்கிற பேரில் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கிறது. தன் அலங்காரத்தை காண்பிப்பதனுடைய தன்னுடைய பகட்டை காண்பிப்பதற்கும். ஆவியான நமக்குள்ளே இருப்பாரானால் ஆவியில் ஒரு எளிமை அங்கே இருக்கும். ஆவியான இருப்பாரானால் அந்த ஆராதனை பகட்டு இருக்காது, பரிசுத்தம் இருக்கும். ஆவியான இருப்பாரானால் வெறுமனே உற்சாகம் மாத்திரம் இருக்காது, அங்கே உணர்த்துதல் இருக்கும். நாம் எதை செய்தாலும் ஆவியானவர் இருக்கிறாராம். இன்றைக்கி அநேக சபைகளில் மனிதர்களோட உபதேசங்கள் ஆராதனை மாறிவிட்டது. அப்படி வந்தது தான் இந்த ஏலம், ஆசீர்வாத தட்டுகள், ஆசீர்வாத பொருட்கள், வித்தியாசமான ஆராதனைகள். இன்றைக்கு ஊதுகிறது, இன்னைக்கு விழ வைக்கிற ஆராதனை, இதெல்லாம் ஆவியானவர் இருந்தால் நடக்குமா? நிதானிச்சு பாருங்க. ஆவியானவர் மனிதனை சும்மா விழ வைப்பதற்கல்ல, அந்த மனிதனை நிலைநிறுத்துவதற்கு வருகிறவர். ஆக ஆராதனையில் ஆவியானவர் இருக்கிறாரா? இந்த சபை செத்த சபையாக இருந்தது. காரணம் கிரியைகள் நிறைவில்லாமல் இருந்தது. நம்முடைய சபையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறாரா? நாம் செய்கிற ஆராதனை ஆவியானவர் இருக்கிறாரா? பிரசங்க பீடங்களில் ஆவியான சத்தத்துக்கு பதிலாக இன்றைக்கி மனித சத்தங்கள் எழும்புமானால் அந்த சபை நிறைவில்லாத கிரியுள்ள சபை. அதில் ஒரு வார்த்தை வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 3:6. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு யார் தான் சொல்லணுமா? ஆவியானவர். அப்போ சபையில் பிரசங்க பீடங்கள் யார் சத்தம் வெளிப்படணும்? ஆவியானவர் சத்தம். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பிரசங்க பீடங்கள் ஆவியான சத்தத்தால் நிரப்பப்படணும். மனித ஆலோசனை, மனித சத்தங்கள் வெளிப்படுமானால் அந்த கிரியை கர்த்தர் பார்வையில் நிறைவில்லாத கிரியை. அந்த 2வது குறை நிறைவில்லாமல் இருந்தது. 3வது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்ப. அந்த சபை எப்படி இருக்குன்னு கர்த்தர் சொல்றார் பாருங்க. இப்பவாவது மனம் திரும்பு, இன்னமும் நீ விழித்திராவிட்டால் நான் திருடனைப் போல வருவேன், அதை நீ அறியாதிருப்பாய். ஆக 3வது சபை வருகை குறித்த சிந்தை இல்லாமல் இருந்தது.
இந்த சர்தை சபை உணர்த்துகிறதான இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் உருவான அந்த காலங்களில் சீர்திருத்த காரியங்கள் சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் வருகை குறித்த எண்ணங்கள் இல்லை. எது செத்த சபை? வருகை குறித்து சிந்தை இல்லாத சபை. இந்த சபையிலுக்கு ஒரு குறை நான் எதை சொல்கிறாருன்னா, இந்த சபையில் வருகை குறித்ததான எண்ணமும் இல்லை, ஆயத்தம் இல்லை, விழித்திருக்காம ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆக சபையை குறித்து கர்த்தர் எதிர்பார்ப்பது வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் போகிற சபை நம்ம ஆயத்தப்படுத்துகிறதா? நாம் ஊழியம் செய்கிறோமே, நம்ம சபையில் ஜனங்களுக்கு வருகை குறித்த எச்சரிப்பின் வார்த்தைகள் குறித்து ஆயத்தப்படுத்துகிறோமா? நிதானிங்க. முதல் நூற்றாண்டிலேயே 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்க. அன்றைக்கு இருந்த தெசலோனிக்க பட்டணத்தின் சபை முதல் நூற்றாண்டிலேயே வருகை குறித்ததான எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே வருகை மிகவும் சமீபமாக இருக்க இந்த நாட்களில் சபைகள் அதை மறந்து விட்டது. சபைகளில் வருகை குறித்த எண்ணம் இல்லை. இன்னும் உலகத்தில் எதாவது சம்பாதிக்க வேண்டும். இப்போவும் பாருங்க, கொரோனா, கொள்ளை நோய், பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், இதெல்லாம் பெருகி வரும் பொழுது வேதம் நமக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லுகிற எச்சரிப்புகளை மறந்துவிட்டு இன்னமும் சபையில் என்ன விரும்புகிறது? இந்த சூழ்நிலைகள் மாறணும், திருமணங்கள் செழிப்பாகணும், திருமணம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வாழ வேண்டும். உலகத்துக்குரிய சிந்தைகள் தான் ஜனங்கள்கிட்ட உண்டு. இவை எல்லாம் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே இவைகள் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதே என்பதை இவர்கள் மறந்து வருகைக்கு ஆயத்தமாகாதபடி நிர்விசாரமாக இருக்கிறார்கள். ஆண்டு இயேசு சொல்லும் பொழுது கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44 வசனம் வாசித்து பாருங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த சர்தை சபை வருகை குறித்து சிந்தை இல்லாமல் வாழ்ந்தது. அதை ஆவியான குறை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற சபை, இன்றைக்கு இருக்கிற தேவ ஜனங்களும் பாருங்க, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்கிற அறிவு கிடையாது. நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் சிந்தை இல்லாமல் ஒரு செத்த நிலைமையில் இருக்கிறோம். நாம் இருக்கிற காலங்களை பற்றி அறிவு நமக்கு வேண்டும். நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆக இந்த சபையில் 3 குறைகளை கர்த்தர் சொன்னார். 1 செத்த நிலைமையில் இருந்தது, 2வது நிறையில்லாத கிரியை, 3வது வருகைக்கு ஆயத்தமாக இல்லை. இப்போ இந்த சபை கர்த்தர் ஆலோசனையும் எச்சரிப்பும் கொடுக்கிறார். அடுத்ததாக தேவனின் ஆலோசனையும் எச்சரிப்பும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிற ஸ்திரப்படுத்து. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த சபையை போல நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை இழந்து, ஆவிய நடத்துதலை இழந்து, வரிக்குரிய சிந்தை இல்லாமல் உங்கள் ஆரம்ப கால வைராக்கியம் இழந்து ஒரு செத்த நிலைமையில் இருப்பீரானால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. எப்படி மனம் திரும்புமா? நீ விழித்து கொண்டு. அப்படி என்றால் நம்ம நிதானித்து நாம் எதை சீர்படுத்தணுமோ அதை சீர்படுத்த வேண்டும். இந்த சர்தை சபை கர்த்தர் ஆலோசனையாக சொன்னது போல இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தில் நீ உன்னை சீர்படுத்த வேண்டும் அதை சீர்படு. எந்த காரியத்தில் நீ தவறி கொண்டிருக்கிறாய் அதை நிதானித்து சீர்படுத்து, ஸ்திரப்படுத்து. நாம் சீர்பட வேண்டிய நாட்களை வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை வாசி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி நல்ல கவனிங்க, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் திரும்ப நீங்கள் நிமிர்த்தி, ஆண்டவர் சொல்றார், முடமாயிருக்கிறது பிசகி போகாதபடிக்கு சொஸ்தமாகும்படி. இப்போ முடமாயிருக்கிறது நீ இப்படியே விட்டுனா பிசகி போயிடுன்றார் ஆண்டவர். இப்போ உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பாவிட்டால் உன் வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். ஆகவே எதெல்லாம் முடமாகி போயிருக்குதோ, உன் ஜெப வாழ்க்கை முடமாகி போயிடுச்சுங்களா? உங்கள் பரிசுத்த வாழ்க்கை முடமாகி போயிருக்குதா? உங்கள் ஆவிக்குரிய வைராக்கியம் முடமாகி போயிருக்குதா? ஆரம்ப நாட்கள் செய்த ஊழியங்கள் நீங்கள் முடமாகி போயிருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. அது ஒன்றுமில்லாமல் பிசகி போகாதபடி, நீ அழிந்து போகாதபடி உன்னை சீர்படுத்து. ஒருவேளை நீ வெளியில் நல்ல ஆவிக்குரிய உயிருள்ள சபையை போல காணப்படலாம், வெளியில் நீ நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனை போல இருக்கலாம். அங்கே உள்ளான வாழ்க்கையில் முடமாக இருக்கிறவைகளை நீ சீர்படுத்தாவிட்டால் முடிவில் பரிதவிக்கப்படுவோம். சிம்சோனை பாருங்க, வெளியில் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதனை போல இருந்தான் சிம்சோன். ஆனால் உள்ள அவன் பரிசுத்த முடமாகி கொண்டிருந்துச்சு.
வெளியில பார்த்தீங்கன்னா சிங்கத்தை கிழிச்சு போடுகிறான், இரும்பு கதவுகளை தாழ்பாடு பெயர் தெடுத்து கொண்டு போகிறான், 300 நரிகளை கட்டி வாள்களை கட்டி நெருப்பந்தங்களை கட்டி வைக்கிறான். இப்படி வெளியில ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் உள்ளான பரிசுத்தம் முடமாகி இருந்தது. அவன் முடமாகி கொண்டிருந்த பரிசுத்தத்தை இந்த சிம்சோன் சரிபடுத்துவதற்கு தவறினான், சீர்படுத்த தவறினான். கடைசி என்ன நடந்தது? அவன் முடமாகி இருந்தது பிசகி போனது. முடிவில் நடந்தது பாருங்க. விளைவு என்ன? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டெழுந்து விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். என்ன பரிதாபம் பாருங்க. உள்ளான வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறான். பெலிஸ்த பெண்ணின் மேலே இச்சலோனா இருந்தான். காசா பட்டத்தில் வேசிட்ட போய் விபச்சாரம் பண்ணினான். தெளிலால் என்கிறதான ஒரு பணத்துக்காக இச்சையுள்ள அந்த பெண்ணோடு உறவாடி கொண்டிருந்தான். தன் பிரதிஷ்டையை உடைக்கிற அளவுக்கு போராடுகிற அந்த பொல்லாத அந்த தெளிலாளோடு சிநேகமுள்ளவனாக இருந்தான். இவ்வளவு முடமாகி போன பரிசுத்தத்தை சீர்படுத்த தவறினதினால் அவன் முடிவு கர்த்தர் அவன் விலகி போனதை அறியாதிருந்தான். அவன் முடிவு எப்படி இருந்துச்சா? 21ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பெலிஸ்தர் வந்தார்கள், விலங்கு பூட்டினார்கள், கண்ணை பிடுங்கினாங்க, அவனை சிறை கைதியாக வைத்து கேவலமாக நடத்தினார்கள். பரிதாபமான முடிவு. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் முடிவு வரலை. உங்கள் முடமாகி இருக்கிற உங்கள் ஜெப வாழ்க்கை திரும்ப சரிப்படுத்துங்க. உடைஞ்ச பலிபீடத்தை சரிப்படுத்துங்க. உங்கள் பரிசுத்த வாழ்க்கை சீர்படுத்துங்க. தேவனோடு இருக்கிற உறவை சரிப்படுத்துங்க. ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்த இந்த ஆரம்பகால வைராக்கி திரும்பி வரும்படி கர்த்தர் அழைக்கிறான். நீங்கள் இழந்து போன ஊழியத்தை திரும்ப செய்யும்படி கர்த்தர் அழைக்கிறான். ஆத்தும பாரமுள்ளவர்களாய் நீங்கள் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ செய்த பொருத்தனை, எடுத்த தீர்மானத்தை திரும்ப புதுப்பித்து நீங்கள் திரும்ப தேவனுக்காக உயிருள்ள சபையாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் வளர்ந்த சபையாக இருக்கலாம், வளர்ந்த சபையின் ஊழியக்காரராக நீங்கள் இருக்கலாம். உங்கள் சபை வளர்வதற்கு முன்பு ஆரம்பத்தில் எவ்வளவு ஆத்தும பாரமுள்ளவர்களாக இருந்தீர்களோ அந்த ஆத்தும பாரத்தை திரும்புங்க. உங்கள் விசுவாசத்தில் அப்படி திரும்ப வைங்க. ஆரம்ப நாட்கள் இந்த வைராக்கியம் வளர வேண்டும். கர்த்தர் திரும்ப உங்களை அழைக்கிறார். இந்த சர்தை சபையை கர்த்தர் அப்படிதான் அழைக்கிறார். வசனத்தினால இந்த சபை வசனமே அறியாமல் ரோமன் கத்தோலிக்க சபையில் விழுந்து கிடந்தது. மார்ட்டின் லூத்தருடைய அந்த காரியத்தினால் வசனத்தை அறிந்து கொண்டு வசனத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றார்கள். ஆனால் அந்த ஆரம்ப வைராக்கியத்தை இழந்து பின்வாங்கி போனார்கள். திரும்ப கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். அதைத்தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீ விழித்து உன்னை ஸ்திரப்படுத்த நான் சொல்லுகிறார். இவங்க வசனத்தினால் பெற்ற ரட்சிப்பை மறந்து போய் பின்வாங்கி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் இயேசு திரும்ப அழைக்கிறார். இனி உங்களையும் அழைக்கிறார். ஒருவேளை வாலிப வயதில் இருந்த அனுபவத்தை இழந்து போய் இன்னைக்கு நிற்கலாம். ஒருவேளை சத்தை கேட்கிற நீங்கள் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் பெற்றோர் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஊழியம் செய்கிற பெற்றோருக்கு பிறந்த நீங்கள் ஊழியத்து உங்களை கர்த்தருக்காக உங்கள் பெற்றோர் அர்ப்பணித்திருந்தும் நீங்கள் ஊழிய அபிஷேகத்தை பெற்றிருந்தும் ஒருவேளை இந்த நாளில் பின்வாங்கி போயிருப்பீரானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் காலம் செல்லலை, நீ மனம் திரும்பி உன் பிரதிஷ்டைக்கு திரும்பி ஊழியத்தை அர்ப்பணி. கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். கடைசியாக இந்த சபை கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இந்த இடத்துல ஆண்டு சொல்றார் பாருங்க. இந்த சர்தை சபை இவ்வளவு செத்த சபையா இருந்தாலும் இன்னும் அங்கே சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்களாம். ஆண்டு சொல்றாரு, தங்களை வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தைகள் இருக்கிறார்கள். அதுதான் கடந்த நாட்களில் சொன்னது போல எப்பொழுதுமே கர்த்தர் தனக்கு ஒரு கூட்டத்தை வைத்திருக்க தான் செய்கிறார். எலியாவின் நாட்களில் 7000 பேரை கர்த்தர் வைத்தது போல இந்த சபையின் காலங்களிலேயும் சபைகள் விழுந்து போனாலும் ஒரு கொள்ளி நெருப்பை போல, ஒரு நெருப்பு கொள்ளையை போல கர்த்தர் கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நெருப்பு கொள்ளையை வைத்து ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அதே போல் சர்தை சபையில் ஒரு கூட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். அதே போல் இன்றைக்கும் சபைகள் பின்வாங்கி போகிற அநேக ஊழில் விழுந்து போகிற இந்த நாட்களிலும் இந்த சர்தை சபையில் இந்த பரிசுத்தவான்களைப் போல நீங்களும் நானும் கர்த்தர் கையில் ஒரு
நெருப்புக்கொல்லியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவர்கள் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? அவன் சொல்றார் பாருங்க, வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் வெண்வஸ்திரம் தரிக்கப்படுமாம். இந்த வெண்வஸ்திரம் என்பது பண்டைய நாட்களிலே மிக முக்கியமான விசேஷமான நாட்களுக்கு, பண்டிகைகளுக்கு இந்த வெண்வஸ்திரத்தை போடுவார்களாம். குறிப்பாக திருமணத்துக்கு இந்த வெண்வஸ்திரத்தை உடுத்துவார்கள். ஆண்டவர் சொல்றார், உனக்கு வெண்வஸ்திரம் தருவேன்னு சொல்லும் பொழுது எந்த வெண்வஸ்திரம்? நீ வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 2 9 வரை வாசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானோடு மணவாட்டிக்கு திருமணம் நடக்கிறது. அந்த மணவாட்டிக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சர்தை சபையின் செத்த நிலைமை விட்டு வெளியே வந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தருக்கு பிரியமான சபையாய் மாறுகிறவர்களை ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து தனக்கு மணவாட்டியாக அவர் அங்கீகரித்துக் கொள்கிறார். அதுக்கு அடையாளமாகத்தான் வெண்வஸ்திரம் கொடுக்கிறாராம். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுக்கு மணவாட்டிகளாய் மாறணும்னா செத்த நிலைமை விட்டு வெளியே வரணும். மாம்ச கிரிகளை விட்டு ஆவியான கிரியலுக்கு ஒப்பு கொடுக்கணும். உலகத்தோடு போராடுவதை விட்டு சத்துருவோடு போராடுகிற ஆவிக்குரிய போராளிகளாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். இந்த வெண்வஸ்திரம் யாருக்கு தரான்னு சொல்றார் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும். அந்த நாட்களில் யுத்தத்தில் ஜெயிப்பவர்களுக்கு ஒரு ஒயிட் கலர் ரோப் கொடுப்பார்களாம். அதாவது வெள்ளை அந்த ஒரு அங்கியை போல கொடுப்பார்களாம் பரிசாக ஜெயிக்கிறவர்களுக்கு. அதே போல் பாவத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டான மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிரடையவர்களுக்கு, சாத்தானுடைய வஞ்சகமான காரியங்களை ஜெயிப்பவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வருகையின் நாட்களில் அந்த வெண் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை மணவாட்டியாக எடுத்துக்கொள்வார். உங்களை செத்த நிலைமைக்கு தள்ளுகிற உங்கள் பாவத்தை ஜெயிக்க ஒப்பு கொடுங்க. ஆனசமத்தில் காத்திருந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆவிக்குரிய மரணத்தை விட்டு வெளியே வாங்க. ஜெயங்குழுவாய் மாறுங்க. உங்களை வழிதவர பண்ணுகிற சாத்தான் வஞ்சகத்தை விட்டு மனம் திரும்பி அவன் வஞ்சகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறும் பொழுது உங்கள் வெண்வஸ்தை தந்து மணவாட்டை எடுத்துக்கொள்வார். 2வது என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாராம்? அது 5ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். 2வது ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்படாதான். ஜீவ புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்தினுடைய பெயரை எழுதி வைக்கிறாராம். யாருடைய பெயரை எழுதுகிறார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பெயரை அந்த நாளிலே தேவன் ஜீவ புஸ்தகம் எழுதுகிறார். ஜீவ புஸ்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் பரலோகத்துக்கு வர முடியும். எழுதப்பட்ட பெயர், நல்ல கவனிங்க, கிறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாம். நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு என் பேர் ஜீவ புஸ்தகம் எழுதியிருப்பாரு, எதுக்கு அவர் கிறுக்குகிறார்? எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்படுமா? கிறுக்கப்படும். ஒரு சில வார்த்தை வாசிங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். எங்கிருந்து கிறுக்கி போடுவாராம்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவாராம். யார் பெயரை? பாவம் செய்கிறவன் எவனோ. நல்ல கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவன் அருவருக்கிற அல்லது பல முறை கர்த்தர் உங்களை எச்சரித்ததான பாவங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பாவத்தின் நிமித்தம் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படும். ஒருவேளை அது நீங்கள் பண மோசடியாக இருக்கலாம், உங்கள் மாம்சத்தை விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுத்ததாக இருக்கலாம், பிறரை வஞ்சித்த காரியமாக இருக்கலாம், அல்லது தேவன் அருவருக்கிற காரியங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது தேவன் விரும்பாத ஊழியத்தை நீங்கள் சபைக்குள்ளே புகுத்தி சபையின் பரிசை பால்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் உண்மை இல்லாதவராக இருக்கலாம், அல்லது எடுத்த தீர்மானத்திட்டு வழிவிலகி ஒரு உலகத்தானை போல வாழ்க்கை கரைப்படுத்தி நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்திருந்தாலும், நீங்கள் ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் பெயர் கிறுக்கப்பட்டு விடும் என்பதை மறந்துடாதீங்க. அநேகர் நினைக்கிறார்கள் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடும், இயேசு இரக்கமுள்ளவர். இல்லை, வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பெயர் கிறுக்கப்படும். சிலர் சொல்லுகிறது உண்டு, இது பழைய ஏற்பாட்டில் தான், புதிய ஏற்பாட்டில் இல்லை. இங்கே இந்த சர்தை சபை குறித்து ஆண்டு சொல்ல வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் நாமத்தை நான் ஜீவன புஸ்தகத்தில் கிறுக்கி போட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பெயரை கிறுக்க மாட்டேன்னா, தோத்து போனவன் எவனோ அவன் பெயரை கிறுக்குவேன்னு அர்த்தம். இதை கூட புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு அநேகர் சபைகளை வஞ்சிக்கும்படியாக நீ ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் எப்படியாலும் வருகைக்கு எடுத்துக்கொள்ள, எப்படியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்.
வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்க்கை பரிசுத்தமை காத்துக்கொள்ளும் பொழுதுதான் பெயர் கிறுக்கப்படாது. இன்னொரு வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவங்க பேரு ஜீவ புஸ்தகம் கிறுக்கி போடணுமா? யார் பேரு? நீதிமான்களோட ஒரு பேர் எழுதப்படாது இருப்பதாக. அப்படின்னா துன்மார்க்கர்கள் சொல்லுகிறார். அவன் ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் தான் இருக்கணும்? நீதிமான்கள் பேர். நீதிமான் என்றால் யாரு? ரத்தத்தினால் கழுவப்பட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் நடத்தப்படுகிறவன் தான் நீதிமான். நீதிமான் சொல்லும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும், ஆவியானவர்களால் கடைசி வரை நடத்தப்படணும். ஸோ நீதிமான் என்பது ஒன் டே லைஃப் அல்ல, அது லைஃப் லாங், கடைசி வரை வாழ வேண்டிய வாழ்க்கை. அது ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து முடிவு வரைக்கும் ஆவியால் நடத்தப்படுகிற நீதிமான். அவங்க பெயர் தான் ஜீவ எழுதப்படும். முடிவு பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிக்கப்படுவான் என்று சொல்கிறவர்கள் பெயர் கிறுக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறவர்கள் அர்த்தம். அப்போ கடைசி நிலைத்திருக்கிறோமா? இந்த சபைக்கு கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம், பெயர் கிறுக்கப்படுவதில்லை. 3வது ஆண்டு சொல்கிற 5வது கடைசி பகுதி, என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். நம்மை பிதா முன்பதாக தூதர் முன்பதாக இயேசு நம்மை குறித்த நல்ல சாட்சிகளை சொல்லுவாராம். எனக்கு அருமையானவர்களே, மரித்த நிலைமைட்டு வெளியே வந்தான் நமக்கு வெண்வஸ்திர தந்து மனவாட்டி ஏற்றுக்கொள்வார். ஜீவபுஸ்தர் பேர் கிழக்கப்படாமல் கடைசிவரை பாதுகாத்துக் கொள்வார். பிதா முன்பதாக தூதர்கள் முன்பதாக நம்மை குறித்த நல்ல சாட்சிகளை கொடுத்து நம்ம அங்கீகரித்துக் கொள்வார். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த சர்தை சபை போல செத்த நிலைமை, இந்த சபையினுடைய செத்த நிலைமை காரணம் ஆவியானவர் இல்லை, ஆரம்ப கிரிகளை விட்டார்கள். இவை எல்லாம் மனம் திரும்பி வெளியிலே நாம் உயிரோலை போல் இருப்பது முக்கியமல்ல, உள்ளான வாழ்க்கையில் உயிரோலாக இருக்கிறோமா? ஆவியான நடத்தலை நம்ம தினமும் உணர்கிறோமா? ஆரம்ப வைராக்கத்தில் நிலைத்திருக்கிறோமா? நிதானிங்க, பரிசுத்தமாகுங்க, இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லார் கண்களை மூடி இந்த சர்தை சபையை போல ஒரே நம் செத்த நிலைமையில் இருப்போமானால், கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்புகிறோம், நாங்கள் ஆரம்ப வைராக்கியத்துக்கும் ஆவின் அபிஷேகத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சர்தை சபையை போல நாங்கள் செத்த நிலைமையில் இருப்போமானால் நாங்கள் மனம் திரும்பவும், ஆண்டவரே எங்கள் பாவ வாழ்க்கை விட்டு, எங்களுடைய ஆண்டவரே செத்த நிலைமையை விட்டு மனம் திரும்புகிற ஆண்டவரே, ஆவிக்குரிய வைராக்கியத்தை விட்டு நாங்கள் பின்வாங்கி இருப்போமானால் நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்தை சபை ஒரு செத்த சபையாக இருந்தது. நான் அப்படி மாறாமல் ஒருவேளை இன்றைக்கி அப்படி ஆவியின் ஆரம்ப வைராக்கியத்தை விட்டு விலகி இருப்போமானால் மனம் திரும்புவோம், தேவனோட ஒப்புரவாவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த நாளில் சர்தை சபை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, சர்தை சபை போல ஆரம்பத்தில் வைராக்கத்தை இழந்து ஒரு செத்த சபையை போல் நாங்கள் இருப்போமானால் மனம் திரும்பமோடு ஒப்புரவாக உதவி செய்யும். இந்த சத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆவிக்கிற வாழ்க்கையில் அந்த செத்த நிலைமை விட்டு உயிரடையட்டும், மனம் திரும்பட்டும், திரும்ப மக்கள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் எடுத்துதல் இன்னும் என்ன சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.